அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பின் செய்தியாக பொதுமக்களுக்கு தான் விரும்பியதை தான் சொல்லாமலே மற்றவர்களை செய்ய வைப்பவனே தலை சிறந்த தலைவனாக விளங்க முடியும். திரும்பவும் சொல்றேன். பொதுமக்களுக்கு தான் விரும்பியதை தான் சொல்லாமலே மற்றவர்களை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை உடையவனே மிகச்சிறந்த தலைவனாக இருக்க முடியும். இதை சொல்வதற்கான காரணம், அந்த செய்தியை சொல்லாமலே செய்ய வைக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவன் என்றாலும் கூட இறைவழியின் மூலமாக சொல்லியாவது இறை சிந்தனையை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தில் இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல முக்கியமா கடந்த 2 நாட்களாக டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எமர்ஜென்சி பில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஹியர், இங்கே தோஸ் ஹூ ஆர் ஜாயின்டட் இன் அவர் கோர்சஸ் ஆர் சம்திங் லைக் தட். இது எல்லாற்றையும் விட யார் யாரெல்லாம் தேவைப்படுகிறதோ, யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறார்களோ அனைவருக்கும் எமர்ஜென்சி பில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சில விஷயங்களை நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். எந்த மாதிரி பண்ண முடியும்னா, தொடர்ச்சியான ஃபோன் கால்ஸ் வருது. இப்போ மற்றதை விட இந்த கால்ஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அப்போங்கும்போது உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றி எதுக்காக கொடுக்குறாங்க, இது என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியாம ஏதோ யூடியூப் பார்க்குறாங்க, டக்குன்னு அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட சில கரெக்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன், இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம குரூப்ல நேற்றுக்கே போட்டிருந்தாங்க, ஃப்ரீயாவே கொடுக்கலாங்கும் போது அட்லீஸ்ட் போஸ்டல் சார்ஜாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பேர் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட ஒப்பீனியனும் இப்படிதான். நேற்றுக்கு ஜெகதீசன் சாரும் வந்திருந்தாரு. அப்புறம் சில டீமோட பேசின பிறகு சில அதை வந்து டீம் ஒர்க்கா எப்படி பண்ண முடியும், சரியாக எடுத்து செல்வதுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதை விட நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் நாள் சொல்லும் போதே டாக்டர்கிட்ட சில விஷயத்த நான் கன்வே பண்ணேன். பிகாஸ் ஆஃப் ஜூன் மாதத்திலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்போது வரைக்கும் கிறிஸ்டலுக்காக பணம் செலுத்தி காத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்காக இருப்பவர்களும் மெடிசன் வாங்குபவர்களுக்காகவும் இந்த மாதிரியான பீப்புள் ஏறத்தாழ 3 மாதங்கள் கிட்டத்தட்ட காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை தாண்டி இப்போ ஒரு டாக்டர் எமர்ஜென்சி உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அப்போ அவங்க கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் 3 மாதம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் எமர்ஜென்சி பண்ணி இப்போ நாங்கள் அட்ரஸ் கொடுக்கணுமா, நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கும்பொழுது அவர்களுடைய கேள்வி நியாயமாக இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா, இல்லை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, ஏன்னா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, வருமா, வரும் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அப்போ அந்த இடத்துக்கிட்ட ஒரு தெளிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. அதனால நான் டாக்டர்கிட்ட சொன்னது, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது எல்லாருக்குமானதான், இதில் வந்து வேறுபாடு மாற்று கருத்து இருக்கக்கூடாது தான். அப்போ கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள், மெடிசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், அது கிளென்சிங் ஒர்க்காகிறது வெயிட் பண்ணுறது அதுக்காக தான். அது மாதிரி கவுன்சிலிங்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்றது எல்லாத்தையுமே அட்ரஸ் ரெடியா இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்குது, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கான்டாக்ட் ரெடியா இருக்கு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, பட்டு டிவைன் சொல்லிருக்கு, யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்றாங்களோ எல்லாருக்குமே பண்ணுவோம். நம்மளோட ட்ராவல் பண்றாங்க, இல்லை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மூலியம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, அது கட்டாயமா நம்ம பண்ணிடுவோம் சார். அப்போ முதல்ல ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாங்க இவங்க, அதனால இவங்களுக்கு முதல்ல அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அவங்க திரும்ப நீங்க அட்ரஸோ ஃபோன் நம்பரோ அனுப்ப வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. இது எல்லாருக்குமானது அப்படிங்கும்போது நிச்சயமாக இதில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் அது அனுப்பி வைக்கப்படும் உடனடியாக. ஒருவேளை கிறிஸ்டல் மற்ற விஷயங்கள் ஒரு நாட்கள் தாமதமானாலும் கூட இது உடனடியாக நடத்தப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆனவங்க அனைவருக்கும், அண்ட் அஸ் வெல் அஸ் இன்றைக்கு நாளைக்கு 5 மணி வரைக்கும் யார்கிட்ட இருந்தெல்லாம் மெசேஜ் வருதோ அவங்களும் இதில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். சேர்த்துட்டு உடனடியாக அனுப்பப்படும். ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறது நாளைக்கு 5 மணிக்குள்ள யாரெல்லாம் புதிதாக வருகிறார்களோ அவர்களையும் சேர்த்து அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிறது. அதனால இதுக்கு பே பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும்
சிலர் கொரியர் சார்ஜஸ் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நாங்களும் பண்றோம். அது சரியாகவும் இருக்கும். கர்ம ரீதியா ஏதாவது ஒன்று கொடுத்து பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்துல அந்த சார்ஜஸ் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ அதுல வந்து கொரியர் சார்ஜ் அப்படிங்கும் பொழுது இதுல வந்து எமர்ஜென்சி பில்ஸ் மட்டும் கொடுக்காம அதோடு சேர்ந்து இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துட்டா இன்னும் அது கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். அப்போ அதுவும் அதை தாண்டி இந்த 18 இறை கட்டளைகள் அப்படிங்கிறதும் இன்னும் சில விஷயங்களை என்ன அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் எல்லாமே பிரிண்ட் அவுட் பேட்டர்ல எடுத்து கொடுத்துட்டோம்னா இந்த எமர்ஜென்சி பில்ஸ் அப்படிங்கிறத ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, வாழ்வினுடைய அடிப்படைய நோக்கம் என்ன, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் எதை எடுத்து செல்ல விரும்புகிறது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தின மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால சில பிரிண்டட் மெட்டீரியலும் சேர்த்து அனுப்பி வைச்சா நல்லது அப்படின்னு சார்ட்ட சொல்லியிருந்தேன். சரி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டேன். அது எப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய மற்றவர்களுடைய நம்முடைய வெல்விஷர் அண்ட் வெல்விஷர் எல்லாருமே வெல்விஷர் தான். அதில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு நாளில் வந்து இதெல்லாம் ரெடியான பிறகு மொத்தம் ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ நூற்றுக்கணக்கானவர்களாக இருந்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் உடனடியாக செய்து அனுப்பி விட்டுடலாம். இன்னொன்று செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் அப்படிங்கிறது டீம் ஒர்க்காக பேசுனதுல எப்படின்னாக்கா இப்போ டெய்லி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ டெய்லி இதுக்கு அந்த கால்ஸ் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிறது என்ன நமக்கு பேசுறது அதை கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இதுக்குன்னு செப்பரேட்டா இதுக்குன்னு தனியா பேசிட்டு இருக்கும்போது நான் அனுப்பிவிட்டேன் சார், இதை பாத்தீங்களா, அதை எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னா அது ரைட்டு. ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டு சார் மருந்து அனுப்புவீங்களாமே, அனுப்பி விடுறீங்களா, மருந்து என்ன வருது அப்படின்னு அவர் சொல்லாது, இது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்குலாம் அனுப்பி விடுவீங்களாமே. ஆமா சார் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், சரி நன்றி. அப்போ என்ன பண்ணேன் நான், அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஏதாவது அவங்க அதுல இருந்து பெற்றுக்கொள்ளணும் இல்லையா. அப்ப நான் கேட்டேன், அப்ப கர்மா அப்படிங்கிறத பத்தி தெரியுமா அப்படின்னு. அதை பற்றி உங்களுக்கு புரியுதுல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அதை பத்தி நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னா என்ன அது அப்படின்னு. அருமையான கேள்வி. சரி ஓகே, டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல்ல என்ன ப்ரோக்ராம் அதாவது தெரியுமாண்ணா. சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, என் ஃப்ரெண்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கான், வழக்கமா எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, உடனே இது வந்து மருந்து கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க, அவனே மாப்பிள்ள அங்க மருந்து கொடுக்குறாங்க போய் வாங்கு அப்படின்னு சொன்னேன். சரி அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொன்னானே. தெரியல சார், வாங்கி தலையில தேய்ச்சிக்கணுமா எப்படி அது அப்படின்னாரு. இல்ல சார் தலையில தேய்க்க கூடாது, உடம்பெல்லாம் தேய்க்கணும்னு. உடம்பெல்லாம் தேய்க்கணும். ஆமா, அதாவது உங்க எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கணும்னு. ஆமா சார், அப்போ உடம்பெல்லாம் தேய்க்கணும். அப்ப எப்படி 1/2 லிட்டர் 1 லிட்டர் கொடுப்பேன், 4-5 லிட்டர் கொடுத்தேன் அப்படின்னா. ஏன்னா ஒரு புரிதல் வேணும். நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரு கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, அது எப்படி பயன்படுத்தணும், அது உண்மையிலேயே நல்லதா கேட்டதா. நான் எப்பவே சொல்லியிருக்கேன், கடவுளாக இருந்தாலும் இன்றைய சூழலில் பகுத்தறிவுங்கிறதே பக்தறிவின் அடிப்படையே பகுத்தறிவு. பகுத்தறிவு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை பகுத்து அறிகின்ற பொழுதுதான் அது பக்தி அறிவில் தெளிவடைய முடியும். அதனால பகுத்தறிவு என்பதே பக்தி அறிவிலிருந்து பிரித்து சொல்லப்பட்டதல்ல. அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு கர்மா சரி நல்லது செஞ்சு நடக்கும், அதுல இருந்து தப்பிக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜாவது ரீச் ஆகும் இல்லையா. அப்போ அதனால நான் சொல்லியிருந்தேன், அது மாதிரி இந்த மாதிரி கர்மா அப்படின்னு அவர் பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் ஒருத்தர் அடுத்தது சிதம்பரத்துல இருந்து ஃபோன் பண்ணினார். நேற்றுக்கு நிறைய கால்ஸ் அதுல வந்துட்டு இருந்ததுனால பெரும்பாலும் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவாய்ட் பண்ணவும் முடியல. அதை விட நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் உடனே போட்டுட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்ல, நீங்க என்ன மெசேஜை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா, எத்தனையா பார்க்க முடியும் அப்படின்னா. அப்போ அடுத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார் ஓகேன்னு, இது மாதிரி இந்த மருந்து அனுப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து மாயாவரத்துல இருக்காங்க, அவங்களுக்கும் அனுப்பி விட்டுருங்க, அந்த அட்ரஸையும் அனுப்பி விட்டேன். சரி சிதம்பரத்துல அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அவங்க பசங்க 2 பேர் பெங்களூர்ல இருக்காங்க சார், நான் சரி அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. சரிங்க சார். அப்புறம் என்ன சொல்றேன், அப்புறம் நிறுத்தினது அப்புறம் நான் சொன்னேன், உங்க மாமன் மச்சா அக்கால் தங்கை சுற்றத்தார்கள் யாராவது இருந்தா குடும்பத்தை இந்த கல்யாண பத்திரிக்கை மாதிரி ஒரு லிஸ்ட் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னா. ஓஹோ அவங்களுக்கு நான் கூட யோசிச்சு வச்சு அனுப்புனேன் சார். இவ்வளோலாம் யோசிக்காதீங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னா. சரின்னு அப்புறம் சொன்னேன், அப்படி இல்லை சார், ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் அனுப்ப முடியும், இதனுடைய வேல்யூ தெரியும் கூட. நான் கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் சொல்லிருக்காங்க சார் இன்னும் கொடுங்கன்னு 10ஓட 11 இன்னும் கொடுக்கலாம், பட் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிங்க.
ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும். அதை நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். சரி நீங்க பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. என்னென்றால் ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் 5 பேர் 5 மெடிசன்ஸ் அப்படின்னு தேவையில்ல. அது வந்து டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த மெடிசனை பயன்படுத்தக்கூடாது என்று நீங்க அது ஒரு பிரேயர்ல வைங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகணும் அந்த இடத்துல வேணாம். நீங்க இந்த 18 இறைக்கட்டைகளை ஒருத்தர் பயன்படுத்துகின்ற பொழுது அதை பின்பற்ற நீங்கள் தொடங்குகின்ற பொழுதே இதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அது லாஸ்ட் ஃபைனல் அக்கேஷன்ஸ் அப்படி நடந்தால் அந்த இடத்துக்கு தான் வர்றோம். நடந்தாலும் எமர்ஜென்சி பில்ஸ் தான். அப்ப அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருந்தா. அப்புறம் இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, கண்டினியூ கால்ஸ் அண்ட் மெசேஜ். அதனால நான் கைண்ட்லி ரெக்வஸ்ட், நீங்க ஒரு கால் பண்ணீங்கனாலே மெசேஜ் அனுப்பினாலே போதும், ரிப்ளை பண்ணிவிடுவேன். கண்டினியூ கால்ஸ் சில விஷயங்கள் இருக்கும்போது உடனே அட்டென்ஷன்ல இருக்க முடியாது. கண்டினியூவா இருக்கும்போது நம்ம வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தினால உடனே அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு விஷயம், இந்த சில இடத்துல பேசிட்டு இருக்கும்போதே கால்ஸ் வரும்போது பேசும்பொழுதும் கூட பேச முடியாமல் போயிடுது. அதனால ஒரு கால்ஸ் பண்ணு, மிஸ்டு கால் கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டால் மெசேஜ் ரிப்ளை. ஒருவேளை பார்க்க முடியலன்னா மெசேஜ் 2 3 தடவை பண்ணும்போது எப்படி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். அப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அது அடுத்தது போட்டிருந்தாரு, உடனே அனுப்புங்க அப்படின்னு 2 தடவை. என்னடா உடனடியாக அனுப்பும் அப்படின்ட்டு அடுத்து நான் சரி ஃபோன் அடிச்சு, என்ன விஷயம் சார், ஒருவேளை இது எமர்ஜென்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காரா இன்னும் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோன் அடிச்சு என்ன சார் அப்படின்னு கேட்டா, இல்லை சார் நீங்க அனுப்புறீங்களா, என்ன நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போறேன், வாங்கிட்டு எப்படியே போயிடுறேன், வந்துட்டுமா அப்படின்னு. இரியா இன்னும் ரெடியா? டிவைன்ல சொல்லியிருக்காங்க சில மெடிசன்ஸ் ப்ரிப்பரேஷன், அந்த ஃபார்முலாஸ் ஆல்ரெடி சாருக்கு தெரியும். கூடுதலாக டிவைன் சொல்றதை கேட்டு சார் இந்த ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க, அதன் பிறகுதான் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதற்காக தெளிவுபடுத்த வேண்டியதுன்னா, இந்த மெடிசன் அனைவருக்குமானது, எல்லாருக்குமே கொடுக்கப்படக்கூடியது, தேவையான ஒன்று, நிச்சயம் கொடுக்கப்படும். அதனால அப்போ இதை மட்டுமே ஒரு வேலையா பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வரும், 15 ஃபோன் வரும். இதெல்லாம் வந்து டெய்லி இது மட்டுமே ரொட்டீனா இருக்கா? இதை விட முக்கியமான ஒர்க், இதுவும் முக்கியமான ஒர்க் தான். அதே மாதிரி மற்றவர்களுக்கு தேவை கருதி அவர்களுடைய எவ்வளவு பேர் இதற்காக காத்திருக்கிறார்கள், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்கின்ற பொழுதுதான் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஒரு மாதத்துல 5 அல்லது 10 தேதிகளில் மட்டும்தான் இந்த ஒர்க்கை பண்ண முடியும், ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு. அப்போ அந்த மாசத்துல வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த யாரெல்லாம் வேணும்னு தேவைப்படுதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டு அந்த தேதியில மட்டும் அனுப்புனாதான் ஒரு வேலையை என்ன சரியா செய்ய முடியும். இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் இந்த வேலையை மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அனுப்புறவங்க யாராவது சப்போஸ் இதன் பிறகு அனுப்புறவங்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்க. ஆனா அனுப்புற எல்லாத்துக்குமே சாப்பிட்ட சொல்லியிருந்து இப்போ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டிவைன் எனர்ஜி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி பில்ஸ் எடுக்கக்கூடிய சூழல் வராது, விபத்தும் ஏற்படாத வண்ணம் இருக்கும். அதுக்கு முன்பாக இந்த எமர்ஜென்சி பில்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த கருத்தியலை உள்வாங்கி கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய டாக்டருடைய கைண்ட் ரெக்வஸ்ட். அந்த 18 இறைக்கட்டளைகள் ஏன் முதல்ல ஆக்சிடென்ட் ஏன் வருதுங்கிறத வீடியோவில் பாருங்க. நிறைய பேர் வந்து வீடியோவில் அதை கேளுங்க, இது போடுங்க, அது திருப்பி போடுங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ கேட்கப்படுகின்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் யூடியூப்ல இருக்கிறது. சப்போஸ் எடுக்க முடியல, அதுல வந்து கீவேர்ட்ஸ் சரியா போட முடியாம இருக்குமே தவிர மற்றபடி இந்த கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டது இருக்கு. அப்படி இல்லைன்னா போடுங்க, அந்த வீடியோ பண்ணி நீங்களே சர்ச் பண்ணா, இப்ப சப்போஸ் கிறிஸ்டல் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு போட்டாக்க, கிறிஸ்டல்னு நீங்க போட்டீங்கன்னா 29 வீடியோ கிட்டத்தட்ட இருக்கு. அப்போ கிறிஸ்டலை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதும், அதை எப்படி கிளென்சிங் பண்றதுங்கிறதும், ஒரு வீட்டுல வந்து எப்படி கிறிஸ்டலை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும், இது மாதிரி ட்ரீம் வந்து ரொம்ப மோசமா வருதுன்னா அதை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறதும், தொடர்ச்சியாக நம்ம நினைக்கிறது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது அதை எப்படி சரி பண்றதுங்க, வாஸ்துவை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதும், அப்புறம் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவை கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ உங்களுக்கு எது தொடர்பான செய்திகள் வேண்டுமோ அந்த செய்திகள் நிறைய அதுல இருக்கு. அதனாலதான் நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் எடுக்குன்னா அந்த கிறிஸ்டல் மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னா எனக்கு எடுத்து காப்பி பண்ணி போட முடியும், எனக்கு தெரியும். ஆனால் இந்த தேவைங்கிறது அது மட்டும் உங்களோட பூர்த்தி ஆகாது, மற்ற விஷயங்களும் நீங்க பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால மை கைண்ட் ரெக்வஸ்ட், வீடியோனா சப்போஸ் உங்களுக்கு யாராவது இதன் பிறகு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யாராவது போடுறீங்க, நம்ம குரூப்ல கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப்ல போய் பார்த்துட்டு அந்த கேள்வியை யூடியூப்ல டச் பண்ணுங்க, கீவேர்ட்ஸ் 4 போட்டு பாருங்க. அதுல பதில் இல்லைன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது.
நான் சொல்லல, டாக்டர் சொல்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, பதில் சொல்றதுக்கு ரெடியாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க, சார் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டு நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு போகணுமே அப்படின்னு. அப்புறம் டாக்டர்கிட்டே நம்ம என்னோட கைண்ட் ரெக்வஸ்டாக சொல்லியிருக்கேன், சார் அடுத்த இது நகர்வுங்கும் போது கேள்விகள் நீங்க பதில் சொல்றது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய கேள்வி என்பது நியாயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அடுத்த நகர்வு அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால, இது ஆல்ரெடி சொல்லப்பட்ட பதில் அப்படிங்கிறதுனால இருக்குது. குறைந்தபட்சம் உள்ள போயிட்டு எங்க இருக்குன்னு தேடுற வேலையாவது அவங்க செய்யணும் இல்லையா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுற வேலையாவது அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு இருக்காங்க. அதனால சார் இதன் பிறகு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும், நன்றிகள் சார். ஒரே ஒரு வியூ பாயிண்ட், இந்த கேள்வி பதில் வந்து வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு டே டெடிகேட் பண்ணா என்ன? ஏன்னா டெய்லி கேள்வி பதிலா போற மாதிரியே இருக்கு. நன்றி. அதனாலதான் அடுத்த கட்ட பயணத்துக்கு நம்ம தடங்களா ஃபீல் பண்றேன் நான். 100% உண்மை. ரைட். நான் இதை 2-3 முறை சொல்றேன். நேற்றைக்கும் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னது இது மாதிரி கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் பதில் நிறைய பேர் இருக்காங்க, தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், கேள்விகள் அப்படிங்கிறது சில கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகள்ங்கிறது அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி கேட்கும்போது நமக்கே ஆச்சரியம், யாரா இந்த கேள்வி கேட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வியா இருக்கணும். அது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய கேள்வியாக இருக்கணும். இப்ப தர்மம் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருந்தா அதை கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரியான கேள்விகள்ங்கிறது உண்மையில் வரப்படலாம். ஆனாலும் கூட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கப்படுவதோ, அதில் பதில் இருக்கிறதை புரிந்து கொள்ளாமலோ, சொல்லப்பட்ட பதிலை திரும்பி கேள்வி கேட்கிறதோ அப்படிங்கிறது நிச்சயம் தடையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு அந்த மன்னிப்பு அறிக்கையில 3 வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது உடல் உறுப்புகள்ல, அப்புறம் திசுக்கள்ல டிசீஸ் சம்பந்தப்பட்டது எது எப்படிலாம் மன்னிப்பு, அந்த 3ஐ மட்டுமே அதை சொல்லிட்டாங்கன்னா, அடுத்ததுல நான் சொல்லியிருக்கிறது தியானம் அப்படிங்கிறது இறைவனோட பேசக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கான ஒரு வடிவம் இந்த மாதிரி ஒருத்தர் தியானம் பண்ணணும், பேசிக் ஸ்டார்டிங் அந்த தியானத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? அது இதை சொல்லிட்டாக அவர்கள் மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்ணி சில கோரிக்கைகளை அவர்களே உள்வாங்கி கியூர் பண்றதுக்கான விஷயம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நெய்வர் 1 or 2 days எப்படியும் இந்த 2 நாட்களுக்குள் அதிகபட்சத்தில் அதை வாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அந்த 3 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் நோக்கியும் புதிய நோக்கத்தை பற்றி, அதுக்கப்புறம் கேள்வி பதிலுங்கிறது 1 மாதத்துக்கு பிறகுதான் வரலாம். அதுக்கு ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி சண்டே ஆர் ஏதாவது ஒரு டேட் கேள்விக்கான பதில், அல்லது 6 மணி வரை 5 to 6 அந்த கடைசி செஷனுங்கிறது 2-3 கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் முழுமையாக கேள்வி பதில் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிக்கலாம். அதை ஆர்டரேஷன் பண்ணிடலாம். ஒரு 2 டேஸ்க்கு பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சார்ட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி. நிச்சயமாக அதே மாதிரி தான் நடைமுறைப்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நன்றி மேடம். எல்லாரோட பெரும்பாலானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஷிப் நம்ம குரூப்ல சீனியரா இருக்கிற எல்லாரோட கோரிக்கையும் அதுவாக தான் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ திரும்பவும் நான் இந்த இடத்துல ஒன் மோர் சொல்றேன், எல்லாருக்குமா எமர்ஜென்சி பில்ஸ் கொடுக்கப்படும். அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பீரியாரிட்டி அப்படின்னு இல்லை, இந்த நாளைக்குள்ள வருகின்ற அட்ரஸ் ஏற்கனவே இருக்கிற கிறிஸ்டல் ஃபேமிலியை ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருக்குமே அனுப்பப்படும். அவங்க திரும்பி நினைவூட்ட வேண்டியதில்லை, அவங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அன்றைய மாதத்தில் ஒரு மாதத்துல யாரெல்லாம் தேவைப்பட்டு இருக்காங்களோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுப்பப்படும். அடுத்தது ஒரு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் இதற்கான வேலை அனுப்புதல் அப்படிங்கிறது நடைபெறும் என்பதை அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 250 rupees வந்து தமிழ்நாடு உள்பட செல்லக்கூடியவர்களுக்கு கொரியர் சார்ஜ் அப்படின்னு 250 rupees ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சம்படிஸ் கேட்டால் 200 சம்திங் 150 அந்த ரேஞ்சில் இருக்க கொரியர் சார்ஜஸ். ப்ளஸ் இந்த எடிட்டிங் இந்த சில மெட்டீரியல்ஸ்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு சேர்த்து ஒரு 250யும், இந்தியா முழுவதும் அப்படின்னா 350யும் அப்படிங்கிற சர்வீசிங் சார்ஜ், கொரியர் சார்ஜஸ். இது சர்வீசிங் சார்ஜ் இல்லை, கொரியர் சார்ஜ். அதற்கு அடுத்து இப்போ ஃபாரின்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க அனுப்புங்க அப்படின்னு. ஃபாரின்ங்கிறது இப்போதைய சூழல்ல கொஞ்சம் டைட் ஒர்க் இருக்குங்கிறதுனால ஃபாரினுக்கு உடனடியாக அனுப்ப முடியாது. அப்படி யாராவது ஃபாரினுக்கு வேணும்னா இங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுறோம், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதனுடைய தெளிவு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுக்கோங்க, மிக புரிதலோட சரியாக இருக்கும். பட் இன்னமும் ஒன்மோர் இது விஷயம் என்னென்னா, எமர்ஜென்சி பில் பயன்படுத்துகிறதுக்கு முன்பாக இறைக்கட்டளை 18 படிச்சுட்டு ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். மன்னிப்பு அப்படிங்கிறதை நிச்சயமாக எமர்ஜென்சி பில்ஸ் அவசரமாக போடுறதை விடவும் அந்த நேரத்தில் கூட மன்னிப்பறிக்கையை படித்துவிட்டு மனப்பூர்வமாக அதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இன்னொரு விஷயம்ங்கிறது 1 2 3 4 ஆமாம், அந்த இது டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினது அப்படிங்கிறது இருக்கு. இந்த
அ- அ- ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவு பாலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறேன். இப்ப தொடர்ச்சியாக ஒரு வாரம்ங்கிறது என்னுடைய பேசு பொருள்ல மிக முக்கியமாக இருக்கிறது வந்து ஆசிரியர் மாணவர்கள் உறவு. ஏன்னா இந்த இந்த மிஷன்ங்கிறது அடுத்த கட்டத்தை எடுத்து போகக்கூடியது அப்படிங்கிறது, இதில் செலக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் வந்து காமன் குரூப்ல பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஸோ காமன் குரூப்ல இறை சொன்ன விஷயம் காமனா பண்ணணும். இருந்தாலும் கூட புதிதாக வந்தவர்களுக்கும் ஏற்கனவே இதில் அனுபவம் பெற்றவர்களுக்குமான புரிதலுங்கிறது கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. இவர்கள் அவர்களுக்கு லீட் பண்ணுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் நிறைய இருக்குது. புரிதலுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தெளிவுபடுத்தக்கூடியதுங்கிறது முக்கியம். ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதை எப்படி சொல்லலாம்னு சொல்ல நடைமுறையில எப்படி இருக்குன்னாக்க, ஆஹ் சுவாமி, ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடே விடுவாங்க இல்லையா? அப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விடும்பொழுது ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறார், வாத்தியார் சொல்லியிருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, எப்படி நீங்க எல்லாம் படிக்க போறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க, எப்படி எப்படிலாம் படிப்பீங்க, எப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சைடு கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் சைடு என்ன பண்ணியிருக்காங்க, நாங்க வந்து டிவி ரிமோட்டை தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். இன்னொருத்தர் நாங்கள் டிவியே தொட மாட்டோம். ஓகே ரைட். இன்னொருத்தர் நாங்கள் செல்போனே தொட மாட்டோம் சார். வெரி குட் வெரி குட். அப்புறம் என்ன சார், நாங்கள் பைக்கு தொட மாட்டோம் சார். ஓகே ஓகே வெரி குட் வெரி. இன்னொருத்தர் சைக்கிள் கூட தொட மாட்டோம்னா வெரி குட். கேர்ள்ஸ்னா அப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் படிக்க முடியும், அப்பதான் பரீட்சையில் நிறைய மார்க் வாங்க முடியும். அப்புறம் உடனே பாய்ஸ் எல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க, என்ன எல்லாம் சொல்லிருக்கான், நாங்க புத்தகத்தையே தொட மாட்டோம் சார் இருக்கான். என்னடா புத்தகத்தை தொட மாட்டீங்க? நான் சொல்றேன், எங்களுக்கு லீவுனாலே புத்தகத்தை தள்ளி வைக்கிறது தான் சார் பழக்கம். அதனால லீவுனாலே ஸ்டடி ஹாலிடே அப்படின்னு எங்களுக்கு அந்த மூடு தான் வருது. பள்ளிக்கூடம் வச்சாதான் நாங்களால வந்து படிக்க முடியும். லீவ் விட்டீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருப்போம் அப்படின்னா, அப்ப இதுக்காகவே ஸ்டடி ஹாலிடேஸ் உங்களுக்குன்னு காலி பண்ணிட்டு கூட வேண்டியதானா அப்படின்னாரு. அப்படி இல்லை சார், எங்களுக்கு லீவுனா இப்படிதான் இருக்கும், நாங்க இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சில மாணவர்கள் சில ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது புரிதல்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சிலர், ஒரு வாத்தியார் அப்படிதான், அவர் தான் என்ன பண்றாரு, வாத்தியார் திரும்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, எந்தெந்த கேள்வியெல்லாம் வரும், இப்படி இப்படிலாம் எழுதுங்க, அட்டென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, 3 மணி நேரம் இருக்குது, நீங்க எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10 மார்க் கொஸ்டின் எழுதிருங்க அப்படின்னா. சரி சரி ஓகே. அடுத்த 1 மணி நேரத்துல 5 மார்க் கொஸ்டின் எழுதி முடிச்சிருங்க. ரைட் ஓகே. அடுத்த 1 மணி நேரம், 3வது மணி நேரம் 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின்லாம் இதெல்லாம் எழுதிருங்க அப்படின்னாரு. உடனே கேட்டார், ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு. ஒருத்தன் எழுந்துச்சு கேட்டிருக்கான், சார் சார் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 மார்க் கொஸ்டின், அடுத்து 5 மார்க் கொஸ்டின், 3வது அவர்ல 2 மார்க் கொஸ்டினும் 1 மார்க் கொஸ்டின் எழுத சொல்றீங்க, எழுதிடுறோம், எப்ப சார் நாங்க பதில் எழுதுறது, எப்ப பார்த்தா கொஸ்டின் எழுத சொல்லிட்டு இருக்கீங்க, எப்ப பதில் எழுதுறது? உலகம் முழுக்க இப்படிதான்டா சொல்லுவீங்க, கேள்வி எழுது கேள்வி எழுது அப்படின்னா மாணவர்கள் கேள்வி இப்படி சந்தேகம் இருக்கு. அப்போ இன்னும் ஒரு மாணவர்கிட்ட, என்னது, 2வது 3வது கிளாஸ் இருக்கு இல்லையா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ட வாத்தியார் வந்து சொல்லியிருக்காரு, கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவன் தெரியல, முடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். போமா சொல்றியா இல்லையாடான்னு அவன் சொல்றான், கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் அவர் கழுத்துல அப்படின்னு. என்னடா சொல்றேன், ஆமா சார் கழுத்துல தான் சார் தூக்கு போடுவாங்க. அவனுக்கு பதில் தெரியல, கயத்தாருன்னு சொல்ல போனா கழுத்துன்றான். எதுக்கு சொல்றேன்னா, புரிதல் என்பது ஆசிரியர்களுக்குள்ளும் மாணவர்களுக்குள்ளும் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சரிப்படுத்தி தான் கொண்டுட்டு போவோம். ஒரு ஒரு வகுப்புல எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு தேவையானதுக்கு மாதிரியான விஷயங்கள் புரிய வச்சுட்டு எடுத்துட்டு போனா கரெக்டா எடுத்துட்டு போக முடியும். இந்த இடம் அப்படின்பது கர்மா என்பதை பற்றிய தெளிவான சிந்தனையை கொடுத்து, இந்த பிறவி பெரும்பிணியிலிருந்து மீண்டு மீண்டு மீட்டு மீண்டு இல்ல மீட்டு இறைவனடி சேர்வதற்கான ஒரு பெரிய டூலாக அனைத்து மதங்களினுடைய தத்துவ கருத்துக்களையும் இறைவன் வழி நடத்துகின்ற, சித்தர்கள் வழி நடத்துகின்ற இறை தூதரின் வழி நடத்தி இதை எடுத்துக்கிட்டு போறோம். அதனால இதுல ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடியவர்களுடைய பணிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும், இருக்கிறது அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், கர்மயோகம் அப்படிங்கிறத, இப்போ இந்த இந்த விஷயம்லாம் இவ்வளவும் பண்ண வேண்டியது, இவ்வளோ மெடிடேஷன் பண்ணுமா இவ்வளோன்னா, வெரி சிம்பிளிஃபை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்டர் சொன்னது, இந்த ஏன் இறை இவ்வளோ தத்துவங்கள் இருக்கின்ற பொழுதும் இவ்வளோ மதங்கள் இருக்கின்ற பொழுதும் ஏற்கனவே இறை தூதர்களாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ பேர் வந்து சொல்லியும் கூட இன்னமும் இதை இன்னொருத்தர் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க.
கால சூழலுக்கு ஏற்ப மிகவும் எளிமையாகவும் மற்றவர்களை தெளிவுபடுத்தியும் அழைத்து செல்லக்கூடிய அந்தந்த காலகட்டத்துக்கு ஒருத்தர் தேவைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயம் இறை தன்மையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை இன்னும் மிக எளிமையாகவும் இன்றைய காலகட்டத்தில் வளர்கின்ற மக்களுக்கான செய்தியை எடுத்து செல்வதற்கு இறை ஒருவர் தேவைப்படுகிறார். அதுல தேர்வு செய்யப்பட்டவர் தான் டாக்டர் இறை தூதராக நாம் வணங்கி கொண்டிருக்கூடிய டாக்டர் இளங்கோ அவர்கள். இப்போ அவருக்கு வந்து இது இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிருக்கோம். அப்போ மெடிடேஷன் இருக்கணுமா, தர்மத்தை இப்படி பண்ணணுமா, மன்னிப்பு இப்படி, ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட், இன்னும் எளிமைப்படுத்துற விஷயத்துக்காக நான் சில சொல்றேன், என்னுடைய புரிதல் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதுல எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும் போது கர்மயோகம்ங்கிறது பெருசா அப்படிங்கிறதுல நாம் எதை செய்தாலும் அதில் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் அதை செய்தாலே அடுத்த கட்டத்துக்கான நகர்வுங்கிறது கட்டாயமா வந்துடும். அதுல நேற்று சொன்னது, நான் வந்து சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ சொல்லியிருந்தேன், சவுத் இண்டியன் பியூட்டி பார்லர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வசந்தி மேடம் அப்படிங்கிறவங்க, அவர்களுக்கு ஒரு 250 பேர் கிட்டத்தட்ட பியூட்டி பார்லர் ட்ரைனிங் எடுத்தவர்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அதில் வந்துட்டு ஃபைனல் டேல வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஹானர் பண்ணும். அதில் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் போகிறேன். போன 4 மணிக்கு ஃபங்க்ஷன், 4லேருந்து 8 மணி வரைக்கும். சரி, நாங்கள் போன பிறகு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் வந்தாங்க. இல்லை மேடம், வரதராஜர் என்ட்ரி இல்லையே, வரதராஜர் வரல. இங்க வந்தாக்க அவருடைய நேம் காட்டும், யார் வந்து என்ட்ரி வர்றாங்களோ அவங்களுடைய பேர் காட்டும். நிறைய முறை ட்ரை பண்ணிட்டு அப்படியாங்க சார், ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதனாலதான் கால் பண்ணேன். அப்போ அவர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இப்போ கவி சாரதி அப்படிங்கிற இப்ப ஜாயின் பண்றாரு. ஏன்னா யார் இதுல என்ட்ரி ஆகுறாங்களோ அவருடைய நேம் வந்துடும். நேம் வந்துட்டாக்க நான் அட்மின் கொடுத்துருவேன். அவர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்து வரும்போது டக்குன்னு அடுத்த செகண்டே கொடுத்துருவேன். நன்றி. அப்போ அந்த 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 ஃபங்க்ஷனுக்கு நான் போகும்போது அப்போ ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா இருக்கீங்களா சார் நாங்க. சரி, ஃபங்க்ஷன் வந்து எல்லாத்தையும் விசாரிப்பாங்களே, சரின்னு. அப்புறம் திரும்ப வந்து விசாரிச்சாங்க. ஃபேமிலியாக போயிருந்தோம், பசங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரிண்ணா திரும்பவும் பேசினாங்க. அப்புறம் வந்து நிகழ்ச்சியில் நான் பேசும்பொழுதும் சர்டிஃபிகேட் கொடுக்கும்பொழுதும் கூட இருந்தாங்க, அசிஸ்ட் பண்ணாங்க. சரி, இருக்கும்போது நான் சொன்னேன், என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கீங்களே, தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்களேன்ட்டு. அப்புறம் கேட்டேன், நான் உங்களை இதுவரையும் பார்த்ததுல ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ சொன்னாங்க, நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, மகிழ்ச்சி மேடம். இதில் நீங்கள் கிளாஸில் இருக்கிறீங்களா, சர்டிஃபிகேட் வாங்குறீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கிளாஸ்லேயும் இல்லை, சர்டிஃபிகேட்டும் வாங்கல சார். தூத்துக்குடியிலேருந்து வந்ததுக்கு ஒரே காரணம் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாங்க. என்ன பார்க்கறதுக்கு இதுக்கு நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரணும், ஒருவேளை சேனலில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. சேனலில் பார்க்கல, சமீபமாக 1-2 நிகழ்ச்சி தான் பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை. உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன்னா எப்படி, எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், லேட்டரான ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் பேசுகிறேன், உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமான்னாங்க. சரி, ஓகேன்னு கொடுத்துட்டேன். அதன் பிறகு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் பேசினாங்க. பேசும்போது அப்போ சொன்னாங்க, இது மாதிரி அவங்களை பற்றியான, அவங்களுடைய பேர் வந்து மரியாதைக்குரிய செந்தாமரை, என்னுடைய பேர் செந்தாமரை. அவங்களுடைய எஜுகேஷன் பற்றி சொன்னாங்க, அவங்களுடைய கேரியர் பற்றி சொன்னாங்க. அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் இன்ஜினியரிங், பொண்ணு ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்டோட ஒர்க்கு, இதெல்லாம் சொல்ல பிறகு சொன்னாங்க, இது மாதிரி நான் கரூர் சித்தரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருவர். அப்போ வந்து மெடிடேஷனில் அதிகமாக ஈடுபாடு உண்டு, தியானத்திலேருந்து சமஸ்கிருட்டிலிருந்து நிறைய ஏறத்தர 6-7 மொழி கிட்டத்தட்ட தெரிந்தவர்கள், முழுமையான ஈடுபாட்டோடு தியானம் செய்யக்கூடியவர்கள். சில இது இல்லூஷன் ஃபேக்டர்லாம் சொல்லுவாங்க, இது நடக்கும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லுவாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு, கரூர் சித்தர் பர்டிகுலராக எனக்கு சொல்ல, என்னுடைய வந்து பல ஜென்மமாக என்னை வழிநடத்தி வருபவர் கரூர் சித்தர் அப்படின்னாங்க. ரொம்ப டீப்பாக போயிட்டு இருந்தாங்க. இல்லூஷன் ஃபேக்ட் அப்படிலாம் இருந்தபோது நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம ஒரு காது கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே ஓகே சரிம்மா வச்சுட்டுமா அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க அவங்க, இது மாதிரி இந்த ஜென்மத்திலிருந்து 14வது ஜென்மத்தில் வந்து நீங்க என்னுடைய மகனாக இருந்திருக்கிறீர்கள் அப்படின்னாங்க.
ரைட்டு. நான் நினைச்சது கரெக்ட் தானே. ரொம்ப நன்றிம்மா. வச்சிருங்க, எனக்கு நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சுட்டேன். அதன் பிறகு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு விஷயமா பேசணும்னாங்க. சரி பேசினேன். திரும்ப ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி. நான் அப்புறம் தயவு செஞ்சு இது வேண்டாம், கருத்தியல் ரீதியா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க இருக்கீங்கன்னா உங்களை வந்து நான் தடை செய்யல, அதை ஃபாலோ பண்ணுங்க. பட் இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி முன்ஜென்மம் அப்படிங்கிறத பற்றியோ இல்லூஷன் ஃபேக்டர் அது மாதிரி இருக்கலாம். நான் படிச்சிருக்கேன், ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்த்துக்கள், அதில் நல்ல விதமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தொடர்ந்து 2-3 முறை பேசும்பொழுது அப்புறம் அவங்க வந்து ஒரு முறையில் அவங்க டென்ஷன் ஆகிட்டப்ப சொன்னாங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷன் இதை தாண்டி நீங்கள் வந்து டிவைன் பிளானில் நீங்கள் வருவீங்க, நீங்கள் சித்தர்களை ஏற்றுக்கொள்வீங்க. நான் சித்தர்களை நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏற்றுக்கொண்டது தான். ஏன்னா சித்தர்கள்ங்கிறது ஆன்மீகத்தை மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் ஒரு மனிதன், சாதாரண மனிதன் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வானோ அந்த அளவுக்கும், மிக உயர்ந்த இடத்துல இருப்பாங்களோ அவங்களுக்கும், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் தெரியக்கூடிய அனைத்து மனிதர்களும் எந்த மதமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு ஆன்மீகத்தை மிகச்சிறப்பாக சொல்லி இருப்பவர்கள் சித்தர்கள் மட்டும்தான். எந்த ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அதிகபட்சமாக சிவன் அப்படின்னு இருப்பாங்க, இறைவன் அப்படின்னு இருப்பாங்க, அது அவர்களுடையது. அதுவும் அந்த டீப்பா போனாக அவர்கள் சொல்லக்கூடியது ஆக்கல், காத்தல், அழித்தல், விஷ்ணு, பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் தான். இது மூன்றுக்கும் பெரிய ஹைலைட் தான் சிவன். அது ஹைலைட் என்லைட் அப்படிங்கிறது அவர்கள் சொன்ன விஷயம். அப்போ இதை பற்றி புரிதல்ங்கிறது சித்தர்கள் பற்றி வருது. அவங்க எல்லாருமே யாருமே என்ன கும்பிடுங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. வாழ்வியலில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட சித்தர்கள் வழியில ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்ப சொல்லும்பொழுது அப்போ நீங்க சேலஞ்ச் பண்ணாங்க, இந்த இந்த இதில் எப்படி இருக்கீங்க, எப்படிலாம் இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க இந்த இதுல இருந்து உங்களுடைய இந்த பிறவி அப்படிங்கிறது இப்படிதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏற்கனவே வள்ளலார் வழியில ஒருத்தர் வந்து சொன்னது எனக்கு அப்படியே டிட்டோ அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் சில விஷயங்கள் சொன்னாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்னு. என்னுடைய இந்த இப்போது இருக்கிற ப்ரெசன்ட் பொசிஷனையும் ஏற்கனவே என்ன இருந்தீங்க அதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எப்பவுமே அதை பத்தி கேட்கல. அப்போ அவங்க சொன்ன விஷயங்கிறது என்னுடைய 14வது பிறவியில் நான் எங்கு பிறந்தேன் அப்படிங்கிறதும், அவர்கள் என்னுடைய சிற்றன்னையாக இருந்தவர்கள் என்றும் அப்ப சொன்னாங்க. நான் எப்படியும் வந்து என்னுடைய வேண்டுதல்ல முதல்ல வச்சேன், நீங்க வந்து எனக்கு வந்துட்டு அவர்களுடைய அந்த பிறப்பில் வந்து அவங்க வந்து ஏறத்தாழ 5000 பிறவிகள் கடந்தவங்க. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய இந்த மகனை வந்து எனக்கு அவங்களுடைய பிறப்பு அது தெரியும். 14வது பிறப்பு முழுமையாக ஏறத்தாழ ஒரு 18-20 பிறப்பு கிட்டத்தட்ட அவர்களால் சொல்ல முடிஞ்சது. அப்போ இது என்கிட்ட மட்டும் சொல்ல, எனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது, மெடிடேஷன்ல இருக்கிறாங்க, மெடிடேஷன்ல அவங்களுக்கு வருது, இந்த மாதிரி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டு அதுல ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி பியூட்டி பார்லர் அப்படி செய்தி ஒன்று வரும். அந்த செய்தியில இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க போய் பாருங்க, அதுல இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பேர் ஆசை தம்பி, இவரை என்னை சந்திங்க அப்படின்னு இந்த செய்தி எனக்கு வந்தது. மெடிடேஷனை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தா அதே மாதிரி இந்த செய்தி இருந்தது. உடனே நான் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா இந்த குரூப்ல இருப்பவர்களுக்கோ இந்த நிகழ்ச்சியை நடத்துவர்களுக்கோ இந்த ட்ரைனிங்கோ எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நான் மெடிடேஷன்ல இருந்த பொழுது எனக்கு இது வந்தது. வந்தோடனே அதே மாதிரி செய்தி இருந்தது, அதே மாதிரி உங்களோட பேர் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. வீட்டில் சொல்லிட்டு உடனே நான் கிளம்பி வந்தேன். தூத்துக்குடியில் இதுக்காகவே நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. பட் அந்த இதை வந்து என்னால் புறக்கணிக்க முடியல. சரி, ஒரு விஷயம் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு இல்லூஷன் ஃபேக்டர் இருக்குது. பட் இருக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிறதுனால அது சொன்னாங்க. அதன் பிறகு 14வது ஜென்மத்தில் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அதை பற்றியான டீப் வேண்டாம். ஒரு அரச குடும்பத்திலும் அரசராக சிற்ற அரசராகவும் அதில் வந்து அவங்களுடைய மகாராணியாகவும் இருந்திருக்கிறார்கள். மகாராணி இருந்த பொழுது எப்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அப்போ சொன்னாங்க. உங்களுடைய அம்மாவை விட அப்போ வந்து அம்மாவோட பேரு பஞ்சம்மாள். எஸ், பஞ்சம்மாள். பஞ்சத்துல வந்து அப்போ அம்மாவோட பேரும், அப்போ வந்து அம்மாவுக்கு குழந்தை. ஆனால் அப்போ வந்து இவர்களுக்கு நான் முழுமையாக எடுத்து வளர்த்தது உங்களை தான் வளர்த்தேன். அதனால அம்மா கிட்ட வளர்ந்தது தான் நீங்க எங்கிட்ட தான் வளர்ந்தீங்க. அதனால அம்மா உங்களுடைய அம்மா மறைந்த போது கூட அவர்களுக்காக நீங்க வந்து பெரிய அளவில் இறக்கப்படலை. ஆனால் நான் இறந்த பொழுது எனக்காக நீங்க வந்து மறைமலை நகர், செங்கல்பட்டுக்கு மதுராந்தகத்தில் எனக்காக நீங்க வந்து கல்லறை கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க.
பட் அவங்க சொன்னதும் அதுவும் கோரிலேட் இருந்து கரெக்டாக இருந்தது. கல்லறை இருக்குது, அந்த பேர் அப்போ அந்த ஜென்மத்தில் இருந்த அந்த பேரும் அந்த கல்லறையும் இருக்குது. சரி, ஒருவேளை அது கரெக்டாக இருக்கும்னா, பட் அது எனக்கு ஈடுபாடு இல்லை. அவங்க சொன்னது வந்து அந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தி விட்டு போகின்ற எண்ணம் இல்லை. அவங்க ஒரு விருப்பத்தோட வந்திருக்காங்க, அந்த மரியாதை இருந்தது. சரி மேடம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த விஷயமும், அப்போது கட்டப்பட்ட கோயில்களும் அப்போது இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் நிறைய வரிசையா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவர்களுடைய இறப்பை பற்றியும், அவர்கள் இறந்த பொழுதும் அவர்களுடைய அப்போது கணவனாக இருந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவர் வந்து எப்படி இறந்தார் என்பது இப்போதுள்ள வரலாற்றுகள்ல அந்த இடத்துல முழுமையா இல்லை. அந்த வரலாறு பற்றி சொன்னாங்க. இப்போது அவன் அந்த வரலாறு இருக்குது. அந்த வரலாறு அவர் அந்த மன்னன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது அதோட நிறுத்திட்டாங்க. ஆனால் உண்மையில் இறந்தது அப்படிங்கிற ஃபேக்ட் அவங்க சொன்னாங்க. இதுதான் அவர் இறந்ததுக்கான காரணம். இறக்கும்போது அவர் இப்படிதான் இறந்தாரு, அதுக்கு நேரடியாக நான் இருந்தேன். அதன் பிறகு இவங்க மறையிறாங்க. இவங்களுடைய அப்போ வந்து டான்ஸ்ல பெரிய லெவல்ல அவங்க இருந்திருக்காங்க. அந்த சிற்பம் ஒரு இடத்துல இருக்குது, அது சில கோயில்களில் பதிக்கப்பட்டிருக்குது. அந்த கோயில்களை பற்றியான சம்பவங்களும் அவங்களுடைய இலூஷன் ஃபேக்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அப்போ அவங்க அந்த 14வது ஜென்மத்தில் அவர் அரச குடும்பத்தில் ராணியாகவும் அந்த மன்னராகவும் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த ஜென்மத்துல இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து அருள்மணி. எஸ், அருள்மணி அப்படிங்கிற ரிட்டையர்டு ஐஏஎஸ், சென்னையில் இருக்கிறாரு. அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அவர் வந்து 2-3 தடவை ஃபோன் பண்ண ஐயோ இவன் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு அவர் சொன்னார் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போக மாட்டேன் நான், என்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை பற்றி படிங்க அப்படின்னு மெடிடேஷன் உட்கார வச்சேன். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து என்னோட 14வது ஜென்மத்தில் ஹஸ்பண்டு, போன ஜென்மத்தில் அவர் ஹஸ்பண்ட்னு அவர் சொன்னார், தயவு செஞ்சு இதை இதோட நிறுத்திக்கம்மா, இது அவங்களுக்கு தான் தெரியுமா, உனக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னா, இல்லை இது எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல வேலை அவங்களுக்கு தெரிஞ்சு நீ தான் என்னோட ஒய்ஃப்னு வந்து கூட்டிட்டு போயிட போறீங்க. நீ போறதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, பசங்க இருக்காங்க, இவங்களை வந்து இவங்களை அடுத்த கட்டத்துக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணணும். அதனால நீ என்ன நினைச்சாலும் நினைச்சிக்கோ, ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்துல மட்டும் ஈடுபடாத. பர்டிகுலரா இந்த ஹஸ்பண்டு லவ்வர் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அதை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு பையன் பொண்ணு இந்த மாதிரி யாராவது இருந்து அவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க சரி அப்படிலாம் நான் போயிட மாட்டாங்க அப்படின்னு. நீ போக மாட்டா, அவரு வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவருக்கு அவங்க மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு. அதை விட பெரிய விஷயம், சில விஷயங்கள் நான் இதை நம்பல. நீங்க எப்படிங்க இதுல இவ்வளவு இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, அந்த காலத்துல பத்தி அந்த மாதிரி பேசியிருக்காங்க. நேரடியான அனுபவம் எனக்கு எதுவும் கிடையாது. இதை நான் எப்படி நம்புறது அப்படிங்கும்போது, அப்போ ஒரு தடவை மெடிடேஷன்ல இருந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்றாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த எனக்கு எடுத்த வீடியோ அனுப்பின வீடியோன்னா, அந்த ஒரு ஃப்ளவர் வச்சு பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர் பண்ணும்போது கருவ சித்தர் வராருங்கும் போது அந்த ஃப்ளவர் வந்து டேர்ன் ஆகும், அந்த இது டேர்ன் பண்ணி நிற்கும். அந்த அந்த வீடியோ எடுத்து மெடிடேஷன்ல இருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆரம்பிப்பாங்க. உட்காந்தாங்கன்னா சில டைம் 24 hours கூட உட்காருவாங்க. அந்த அளவுக்கு மெடிடேஷன். அப்போ இருந்துட்டு அப்போ வீடியோ எடுக்க சொல்லிட்டு அங்கே இது ரெக்கார்டட் போட்டுட்டு வச்சுட்டு எடுத்து அனுப்புனாங்க. அது பார்த்தேன். அது வந்து அப்புறம் திரும்ப நல்லா ஒத்து பார்த்தேன். நம்ம யோசிக்கணும்ல, நம்ம மீடியாவில் இருக்கோம்ல, கிராஃபிக்ஸ்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க, பூவை டேர்ன் பண்றதுன்னா பூலோகத்தையே டேர்ன் பண்ற மாதிரி நம்ம அளவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை இதாக இருக்கான்னா ரியாலிட்டியா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்றதில்ல, பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு நாலேஜ் உள்ளவங்க தான். பட் பூவை மட்டுமே டேர்ன் பண்ற அளவுக்கு அதுல இல்லை, பட் இருந்தது. அப்போ இதை பற்றி சொல்லும்போது அந்த 14வது ஜென்மத்தினுடைய அந்த கேரக்டரை பற்றி என்னோட விஷயங்களை போய் சொன்னப்போ அப்பதான் அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சேனல்ல இருந்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா இது கிடையாது, நீங்க இதுல இருக்கிறீங்க, பட் கண்டிப்பா நீங்க மாறுவீங்க, உங்களுடைய லைஃப்ல வந்து பெரிய டேர்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க. இது பிளஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப நான் வந்து நான் நான் சென்னையில தான் மேடம் இருக்கேன். நான் அவங்க மேடம் கேட்டிருக்கேன், இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்களா இல்ல அவங்க கூட போய் தூத்துக்குடியில இருக்கீங்களா? இல்ல சென்னையில தான் நான் இப்போது இருக்கிறேன். நான் வந்து ஹாஸ்டல் விட அப்படிலாம் இல்லை, சம்பவம் தான், அவங்க தான் அப்படி தவிர நான் நானாகத்தான் இருக்கிறேன். அஸ் ஏ ஹியூமன் பீயிங் அது மாதிரிதான் இருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது அப்போ ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க, இறை சிந்தனை எடுத்துட்டு போகக்கூடிய நோக்கமாகவும்
அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. அதை விட முக்கியமா சொன்னாங்க, அப்ப நான் வந்து இந்த அளவுக்கு கடவுள் அப்படிலாம் போய் பண்ணி மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்ண, இது பண்றது, பூஜை புனஸ்காரம், கடவுள் வழி சேர்றது அப்படிலாம் தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிபேட்டு, பொலிட்டிக்கல் சேனலோட அப்படி லீட்ல தான் இருந்துட்டு இருந்தேன். அதனால பெரிதாக இதுல அதிக அளவு இதுல கவனம் இது கிடையாது. அப்போ வெரி கான்ஃபிடென்ட், அந்த டயத்துலேயே வெரி கிளியரா சொன்னாங்க. ஆஹ் நிச்சயமா அப்ப சொன்னாங்க, 14வது ஜென்மத்துல உங்களுக்கு இறை இறை நம்பிக்கை கிடையவே கிடையாது. படிப்படியா சொல்லி அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக தான் அந்த இறை சிந்தனையே உங்களுக்கு வந்தது. அது வரைக்கும் வரல. அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கீங்க, இப்ப வரல. ஆனால் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சீங்க, உங்களுடைய நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து முழுமையாக ஆன்மீகத்துல கண்டிப்பா வருவீங்க. அடுத்தது 2வது வந்து உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இது கிடையாது, சேனல் அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்துக்கு தான் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த மிஷன் நீங்க நடத்தக்கூடிய அந்த இதுல லீட் பண்றதுல கண்டிப்பா நான் இருப்பேன். ஏன்னா ஏற்கனவே அரசு இதுல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நான் இத்தனைக்கும் அவங்களோட வயசு இப்போ என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு தான் டிஃப்ரெண்ட். 6 8 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும், 10 வயசுக்குள்ள தான் டிஃப்ரெண்ட். நான் அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்க முடியும். ஏன்னா பிறவிங்கிறது வேற. அவங்க பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணும்போது மகனே நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. நான் மேடம் தான் சொல்லுவேன், சொல்லுங்க மேடம். நம்ம போய் திடீர்னு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வெளில பாக்குறவங்க வந்து என்னடா நடந்துகிட்டு இருக்குதுங்க, அந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அம்மான்றாங்க பையன்றாங்க, நம்மளை விட அவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதனால நம்ம மேடம்னே மெயின்டைன் பண்ண விட்டு மேடம் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப சில டைம்ல உடம்பு சரியில்லாத பொழுது தான் நான் அம்மான்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது சில சொன்னாங்க, நீங்க நடத்துற மிஷன் அப்படிங்கும்போது நான் வருவேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், உண்மையிலேயே வர்றாங்களே பார்ப்போம்ட்டு அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தப்போ புதிதாக இப்போ இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி புதிதாக ஒரு இயக்கமா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத கொரோனா காலகட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு இயக்கமா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 45,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு அசோசியேஷன்ல இருக்காங்க. ஒரு 10-15 அசோசியேஷனை கொண்டு வந்து ஒரு 50,000 பேர்கள் இருக்கிறாங்க. அந்த 50,000 பேரும் ஒன்றிணைத்து அது ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு அஜெண்டா போட்டிருந்தோம். அது கட்சிக்கான பேர் வச்சுட்டு அந்த அஜெண்டா என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் கோரிக்கையாக 18 வயது நிரம்ப அனைவரும் கட்டாயமாக ஓட்டு அளிக்க வேண்டும். 100% ஓட்டு போடாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதும். அப்போ வந்து அடுத்த கட்டத்தில் வந்து இவி மெஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும். அது மாதிரி நிறைய கட்டளை ஒரு ஒரு பிளானிங் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். கட்சி கொடி இதெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்குமானது அப்படிங்கிறது அப்போ பிளான் பண்ணப்போ, அப்போ எல்லாருமே அரசியல் தலைவர்களை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ராஜீவ் காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்றதுக்கும், பிளஸ் வந்து இங்க வந்து சந்திரபாபு நாயுடு பேசுறதுக்கான இது வந்து மற்ற எல்லாத்தையும் எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாரையும் மீட் பண்றதுக்குமான கட்டமைப்பு எல்லாமே ரெடி பண்ணிடணும். அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பண்ண போறோன்னு. அப்போ சொன்னாங்க, நீங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போறீங்கன்னு தெரியாது, ஆனாலும் ஒரு மிஷன் வந்து கண்டிப்பா நீங்க பண்றீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ ஆயிரக்கணக்கான பேர்கள் இதற்காக ஜீவன்கள் ஆத்மாக்கள் காத்து இருக்கிறார்கள், நீங்க டெஸ்ட் லீட் பண்ணா அவங்க போயிடுவாங்க, அதுல நான் கண்டிப்பா இருப்பேன், அப்ப நான் வரேன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சும்மா வச்சுட்டு போன் வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்துட்டாங்க காலையில. அடுத்த நாள் காலையில எங்க அவங்க யாரோ ரிலேட்டிவ் வீடு இருக்குது வலசரவாக்கத்துல, அவங்க ரிலேட்டிவ் வீடு இருக்குது, நேரம் அங்க வந்துட்டாங்க. வந்துட்டு காலையில ஃபோன் பண்ண, நான் ஆஃபீஸை வழக்கமா கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டாங்க, சார் நான் வந்துட்டேன், நான் எங்க உங்களை மீட் பண்ணலான்னு. எங்க வந்துட்டீங்க என்ன? இங்க சென்னை வந்துட்டேன். ஐயோ சென்னை, நான் தூத்துக்குடி வந்துட்டேன். நீங்க ஏன் தூத்துக்குடி வந்தீங்கன்னு? சரி உங்களை பார்க்கலாமே, அங்க வந்துட்டேன்னு. நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு சென்னை வர சொன்னா, அங்க வந்துட்டேனே என்னன்னு. அதை நீங்க வராம இருந்துட்டு போறீங்களேன்னு நான் தூத்துக்குடி வந்துட்டேனே. அப்புறம் உங்களை பார்க்கறதானே வந்தேன். அப்ப என்ன ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போன் வச்சுட்டு திரும்ப 2 நாள் வெயிட் பண்ணாங்க. அடுத்த நாள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். அப்புறம் ஆஃபீஸில் வர சொல்லி மீட் பண்ணேன். மீட் பண்ண பொழுது அப்புறம் நிறைய இல்யூஷன்ஸ் போட்டாங்க. 14வது ஜென்மத்தையும் அதுக்கு அடுத்த உள்ள ஜென்மத்தையும் அவங்க நிறைய ஜென்மங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்து அவங்க உடம்புல இம்ப்ளிமெண்ட், அவங்களுடைய பிறப்பு, கரூர் சித்தரை பற்றியான அந்த இல்யூஷன் ஃபேக்ட், அப்புறம் மெடிடேஷன் அப்படிங்கிறத அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இல்யூஷன் ஃபேக்ட் எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு விஷயத்துல அவங்க சொன்னதுல சில விஷயங்கள் நம்பினது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சந்திக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா, உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருந்தேன், அது எதுவுமே இல்லை இருந்திருக்கும், இப்போ இருந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா
14வது ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்தது, அப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், சரியா இருந்தது. அது வந்து கர்ம வினை, அது உங்களுக்கு வந்தது கர்ம வினையா இருந்து அப்போ இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்குதா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. பட் ஐ ரியலி ஷாக்குடு. ஏன்னா அப்போ நான் க்யூர் ஆகிட்டேன், ஆனாலும் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. அப்படி சொன்னால் இது எப்படி உங்களுக்கு தெரியணும்னு அப்போ நான் பண்ணேன்னா, அப்போ உடனே தலையில் கை வச்சு சொன்னாங்க இந்த இடத்துல. அப்போ எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் சொன்னாங்க உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போது என்னை எப்படி வந்து டேக் கேர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. சொன்னேன் இது ரொம்ப ஓவரால் போயிட்டு போகிற பக்கம் பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க போல இருக்கு, இவர் தான் என் பையன், இவருக்கு எனக்கு புரிஞ்சு இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் போல இருக்கே அப்படின்ட்டு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கான்னு திரும்ப உட்காந்து அவங்க சொல்ற டேட்டாஸ் எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது எல்லாமே ரிட்டர்ன்ஸ்ல எழுதிக்கிட்டு திரும்ப வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணேன். அவங்க என்னென்ன சொன்னாங்க, நான் எப்படி இருந்தேன், எங்கெங்கெல்லாம் போனேன், எந்தெந்த நாடுகளுக்கு சென்றது, எந்தெந்த வார் ஃபீல்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே நோட் அவுட் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்த்தேன். எல்லாமே இருந்தது. நான் சொன்னேன் ஒருவேளை அவங்க நம்மள மாரி அவங்களும் யூடியூப் யூடியூப் விக்கிபீடியாவில் போய் படிச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பட் எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு வந்த பிறகுதான் அப்போ டாக்டரோட இது கிடைச்சது. எப்பயாவது ஒரு தடவை பேசுவோம், அதோட சரி. அப்புறம் அந்த மிஷன், இது பொலிட்டிக்கல் மிஷனுங்கிறது தான் டைவர்ட் ஆயிடுச்சு, சில விஷயங்கள் எடுத்துட்டு போக முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க ஒருவேளை இது இல்லையா இல்லையா, ஆனால் சொன்னாங்க ஆன்மீகம் தொடர்பாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட இது. ஒருவேளை மக்களுடைய விழிப்புணர்வுங்கிறது அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அரசியல் நினைச்சேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு மெடிடேஷனில் இந்த விஷயம் வந்தது, ஒரு மிஷன் டேக் ஆஃப் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறத பண்ண முடியும், அதுக்கான பிறவி தான் அப்படிங்கிறதும், அதுக்கு நானும் என் உள்பட நிறைய ஆன்மாக்களும் ஒன்றிணையும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் அது எது அப்படிங்கிறது என்னால் தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் லேட்டரான அதுக்கப்புறம் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அவங்ககிட்ட எப்பயாவது ஒரு மாதத்துக்கு எப்பயாவது சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா எப்பயாவது பேசுவாங்க. விஷஸ் மட்டும் எப்பயாவது பண்ணுறதோட சரி, அந்த கம்யூனிகேஷன் இல்லை. திரும்ப டாக்டர்கிட்ட நான் பேசும்பொழுது அப்போ ஒரு தடவை பேசினாங்க, திரும்பவும் வந்து நான் அந்த பெருசாக மைண்டில் வச்சுக்கல. அப்போ டாக்டர்கிட்ட பேசும்போது சார் ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி அந்த ஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜென்மம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி 14வது ஜென்மத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ என்னுடைய பிறப்பும் நான் இருந்த இடமும் அவங்களை பற்றியும் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட் இல்லை, இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி உண்மையான, சரி நான் மெடிடேஷன் வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு சொன்னாங்க இட்ஸ் ரைட், 100% கரெக்ட்னாங்க. அப்போ ஒரு தியானத்தின் மூலமாக இன்றைய ஜென்மம் இல்லை பல ஜென்மத்தினுடைய தகவல்களையும் உங்களால் எடுத்து செல்ல முடியும். அப்படி செல்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், கர்மா என்பதுதான் உங்களையும் உங்களுடைய ஜென்மத்தையும் அனைத்தையும் வழிநடத்துவது அப்படின்ற இந்த சிந்தனையோடு நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க, 7th September மோஸ்ட் நெகட்டிவிட்டி ஆஃப் 2025, டோன்ட் ரிஸ்க் இட் சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் போட்டிருக்காங்க. 7th September மோஸ்ட் நெகட்டிவிட்டி ஆஃப் 2025, டோன்ட் ரிஸ்க் இட். ஓகே, அன்னைக்கு சந்திர கிரகணம் வருது, மோசமான சந்திர கிரகணம். இதை பற்றி நிறைய பயமுறுத்துற மாதிரி மெசேஜ் நிறைய வந்துட்டு இருக்கு, அதை பார்த்து பயந்து போய் இவங்களும் போட்டிருக்காங்க. ஓகே, சில விஷயங்கள் நான் நாளை மறுநாள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுக்காகலாம் பயப்பட தேவையில்லை. பட் போட்டிருக்கிறது கரெக்டு தான். 7th September மோஸ்ட் நெகட்டிவிட்டி ஆஃப் 2025, இந்த சந்திர கிரகணம் வந்து ரொம்ப ஒஸ்டான சந்திர கிரகணம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை, சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. மற்றவங்க பயப்படலாம், ஆர்டினரி பீப்புள், மற்றவங்க பயப்படலாம், ஆர்டினரி பீப்புள். பட் நாம் வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கடவுளுடைய செல்ல குழந்தைகள், நம்ம அது பயப்படவே தேவையில்லை, டோன்ட் கேர். நம்ம கையில் கிறிஸ்டலும் குட்கர்மாவும் இருந்ததுன்னா நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம கையில் கிறிஸ்டலும் குட்கர்மாவும் இருந்ததுன்னா யாருக்குமே எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை. யார் வேணாலும் பயப்படணும், எதுக்கு வேணாலும் பயப்படும், நம்ம பயப்படவே தேவையில்லை. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு 2 கைகள் கண்டிப்பாக வேணும், ஒரு கையிலையும் இருக்கலாம், பட் 2 கை கண்டிப்பாக இருக்குது, 2 கை கடவுள் படைச்சிருக்காரு.
2 கால் படைச்சிருக்காரு. ஒரு கால்லையும் இருக்கலாம். பட் 2 கால் எதுக்கு படைச்சிருக்கு? தேவைக்காக தான் படைச்சிருக்காரு. ஒரு கண்ணுல இயங்கலாம். பட் 2 கண்ணு எதுக்காக படைச்சிருக்கு? காரணத்தோடு தான் படைச்சிருக்காரு. அது காரணம் பத்தி பேசினா 4 மணி நேரம் பேசணும். ஒரு ஒரு உறுப்பையும் ஏன் இதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னு. கிட்னி 2 கிட்னி படைச்சிருக்காருன்னா காரணத்தோடு தான் படைச்சிருக்காரு. ஒரு கிட்னி போதும் நம்ம மாடர்ன் சயின்டிஸ்ட் மாடர்ன் டாக்டர் சொல்றாங்க. ஒரு கிட்னி போதும் இயங்குவதற்கு. ஆனா ஒரு கிட்னி நீங்க டொனேட் பண்ணிடுங்க. ஒரு கிட்னி யாருக்காவது கொடுத்துடலாம். தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். தப்பான தர்மம். தர்மம் பண்ண நினைச்சிட்டு பாவத்தை சம்பாரிச்சுக்கிறோம். தர்மம் பண்ணுகிறோம் என்று நினைத்து கொண்டு பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். தப்பா தர்மம் பண்றாங்க. தப்பா வம்பளை போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம சேர் தர்மத்தால மாட்டிக்கிறோம்னு தெரியல. உறுப்பு 2 கிட்னி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கடவுள் நம்மளை விட முட்டாள் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை விட அறிவாளியா தான் இருப்பார். நம்மளை விட முட்டாளா இருக்க மாட்டார். சரிங்களா? 2 கிட்னி வேணும்னா 2 கிட்னி படைச்சிருக்காரு. ஒரு கிட்னி இருந்தா போதும், ஒரு கிட்னிலேயே லைஃப் சர்வை பண்ணலாம், நீங்க ஒரு கிட்னி இன்னொரு கொடுங்க. முட்டாள்தனம், மடத்தனம் அது. 2 கிட்னி வேணும்னா தான் 2 கிட்னி படைச்சிருக்காரு. ஒரு கிட்னில இயங்கலாம்னா அப்போ ஒரு கிட்னியை படைச்சிருப்பாரு. அப்போ எதுக்கு அவர் அறிவே இல்லாதவரை அவர் எதுக்கு ஒரு கிட்னியோடு படைக்காம விட்டார்? நம்ம கூட அறிவா பேசணும். ஒரு கிட்னி போதுங்க, நீங்க லைஃப் சர்வைவ் ஆகலாம். இன்னொரு கிட்னி வேண்டாம்னா அப்போ ஒரு கிட்னியை படைச்சிருப்பாரு. அப்ப அது ஏன் 2 கிட்னி படைச்சிருக்காரு? யோசனை பண்ணணும். கொஞ்சமாவது யோசனை பண்ணணும். பகுத்தறிவு யூஸ் பண்றதே இல்லை. ரிவர்ஸா யூஸ் பண்றோம். 2 தேவைக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறார். நான் வடது கையில வடது கை செய்ய அப்படின்னு சொல்லுவேன். எங்க சிஸ்டர் கிட்ட சொல்லும்போது எங்க சிஸ்டர் என்கிட்ட கேட்கும், வடது கை செய்யனா இப்ப இடது கை எது கடவுள் கொடுத்துருக்காருன்னு கேட்பாங்க. எப்ப பார்த்தா இது வேணா வடது கைன்னு சொன்னா அப்ப இந்த கை எது கொடுத்துருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. விளக்கம் சொல்லுவேன். வடது கையில செய்யணும் சில விஷயங்கள், இடது கையும் சில காரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பின்னாடி பேசும், வரும் வகுப்புகளை பேசும். ஏன்னா அடிக்கடி எங்க சிஸ்டர் மடக்குவாங்க. வடது கையில வடது கை வடகை இது வானான்னா அப்ப இடது கை எதுக்கு படிச்சிருக்கான்? அப்ப தேவையே இல்லைன்னு விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கும் சொல்றேன், ஃபியூச்சர்ல சொல்றேன், இப்ப மாட்டேன். 2 தேவை. அப்ப வாழ்க்கையில நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க கையில கிறிஸ்டலும் குட்கர்மாக இருந்ததுன்னா யாருக்குமே கடவுள் உங்களை தேடி வருவார். நீங்க சொல்ற மாதிரி கடவுள் கேட்பார். கடவுள் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணுமா, நீங்க சொல்ற மாதிரி கடவுள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்க கையில கிறிஸ்டலும் குட்கர்மா இல்லைன்னா அவர் சொல்றதை நீங்க கேட்கணும். அவர் அடிக்கணும், அடி வாங்கிக்கணும், உத வாங்கிக்கணும், திட்டு வாங்கிக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுத்தா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்க அவரை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்க கையில கிறிஸ்டலும் குட்கர்மாவும் இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் கேட்பார். எப்படி இந்த காலத்துல பேரண்ட்ஸ் எப்படின்னா, எனக்கு அப்புறம் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் சொல்றத பிள்ளைகள் கேட்பாங்க. அந்த ட்ரெடிஷன் தான் கரெக்ட் சிஸ்டம். பட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நடக்குன்னா, பிள்ளைகள் சொல்றத பேரண்ட்ஸ் கேட்கற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ அப்படியே கலியுகத்துல எல்லாம் மாறி உங்களுக்கே தெரியும். பிள்ளைகளுக்காக பயப்படுறாங்க பேரண்ட்ஸ். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன பண்ணிடுவானோ, இவன் என்ன பண்ணிடுவானோ, அந்த பொண்ணு என்ன பண்ணணுமோ, இந்த பையன் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. கடிகாலத்துல உள்டாவ மாறி போச்சு எல்லாமே. அது எப்படி? நாமளும் சரியா குழந்தைங்களை வளர்க்கல, நமக்கும் வளர்க்க தெரியல, தப்பா வளர்த்துக்கிறோம். அதனால இன்னைக்கு நாம அவங்க சொல்ல கேட்கறதுனால வந்துட்டோம். தப்பு யார்கிட்ட? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம சரியா குழந்தைகளை வளர்த்தவில்லை. குழந்தைகளை வளர்த்து தப்பா வளர்த்திட்டு இருக்கோம். 100% தப்பு. 99, 95, 90 எல்லாம் கிடையாது. 100% தப்பா வளர்த்துக்கிறோம். இது வரும் 2-3 months கழிச்சு இதை பத்தி நம்ம லெசன்ஸ் எடுப்போம். குழந்தைகளை எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல. இந்த பேசிக் கான்செப்டே முதல்ல நாம எப்படி குழந்தைகளை வளர்த்துறோன்ற பொறுத்து தான் எல்லாமே. நாமளே சரியா வளர்த்தது இல்லை, தப்பா வளர்த்துறோம். அப்புறம் ஐயோ இப்படி பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான் நம்ம குழந்தைங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். மெயின் தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளே சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப நாம கரெக்டா இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடும். அதை நாம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம்னா ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம் தான் நம்ம கர்மா எனர்ஜிகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்க கையில கிறிஸ்டலும் உட்கர்மாவும் இருந்ததுன்னா கடவுளையே நீங்க விலைக்கு வாங்கலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அவர் கேட்பார். உங்களை மீறி அவர் நடந்துக்க மாட்டார். எஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ், எஸ் மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு அவர் கேட்பார். அந்த டெக்னிக் யாருக்கும் தெரியல. இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க சித்தர்கள் தான். இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க சித்தர்கள் தவிர வேற யாருமே கிடையாது. சித்தர்கள் டெக்னிக் கரெக்டா புரிஞ்சுன்னா கடவுளை அவங்க கவர் பண்ணி இழுப்பாங்க. கடவுள் அவங்க சொல்ற பேச்சை கேட்பார். கடவுள் அவங்கள மீறி எதுவும் பண்ண மாட்டார். கடவுளை எப்படி கைக்குள்ள வச்சுக்கிறதுன்ற டெக்னிக்கை சித்தர்கள் தான் வச்சிருக்காங்க.
நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா கணவன்மார்களும் ஒய்ஃபை கைக்குள்ள வச்சுக்கணும், கவர் பண்ணி வச்சுக்கணும், அட்டாக் பண்ணி வச்சுக்கணும். எல்லா மனைவிமார்களும் கணவனை கைக்குள்ள வச்சுக்கணும், அட்டாக் பண்ணி வச்சுக்கணும், கவர் பண்ணி வச்சுக்கணும். நீங்க இதை செய்யுங்கன்னா செய்யணும். மனைவி சொல்றாங்கன்னா இது சொல்லுங்கன்னா அவன் சரிம்மா சரிம்மான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க அவசியம் பண்ணி வச்சுக்கணும். கணவன் மனைவி கிட்ட சொல்றாங்களா, மனைவி சொன்னது செய்யணும். காலால செய்யணும், தலையால செய்யணும். அந்த அளவுக்கு கணவன் மனைவியை கவர் பண்ணி வச்சுக்கணும், வசியம் பண்ணி வச்சுக்கணும். அது தெரியல மக்களுக்கு. தப்பு தப்பா படிக்கிறாங்க, தப்பு தப்பா செய்யறாங்க, தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல. ஸோ அந்த கர்மாவும் கிறிஸ்தவம் உங்க கையில இருந்ததுன்னா எந்த சந்திர கிரகணத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அது எதுக்காகவும் நீங்க பயப்படலாம். சில விஷயங்கள் நாளை மறுநாள் சொல்றேன், கிரகணத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அங்கே ஸ்பெஷல் ஹீலிங் அன்னைக்கு கொடுப்போம். ஸ்பெஷல் ஹீலிங் அன்னைக்கு என்னமா சித்தர்களும் இறைவனும் நாமும் அன்னைக்கு கொடுப்போம் ஸ்பெஷல் ஃபீலிங். சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில ஹவர்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம். சந்திரகிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சந்திரகிரகணம் முடிஞ்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அந்த பவர் இருக்கும். எப்பவுமே கிரகணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடியே சில விஷயங்கள் ஆரம்பிக்கணும். 3 to 4 ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு சில விஷயங்கள் இருக்கு. அதை கம்பைன் பண்ணி நாம அன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணுவோம். நோ நீட் டு வரி. அதாவது நம்ம டாக்டர்லங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் உங்க நேம் ரெஜிஸ்டர் ஆகிருந்தா போதும். ஏதாவது ஒரு வகையில உங்க கையில கிறிஸ்டல் இருந்தாலும் சரி, உங்க கையில கிறிஸ்டல் இல்லைனாலும் சரி, நீங்க கன்சல்டேஷனுக்கு உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம கர்மானுஜிகளுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அன்னைக்கு செக்யூர்டா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நோ நீட் டு வரி அபவுட் இட். இதை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. அதாவது உங்க கையில கிறிஸ்டல் இருந்தாலும் சரி, உங்க கையில கிறிஸ்டல் வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை நீங்க கவுன்சிலிங்காக உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் சரி, உங்க நட்சத்திரம் மட்டும் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களா, ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்க நட்சத்திரம் மட்டும் அனுப்பலைன்னா உங்க நேமு, ஏஜ், உங்க நட்சத்திரம் மட்டும் நீங்க அனுப்பிச்சு விடுங்க. நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக ஸ்பெஷல் பூஜாலாம் அங்கங்க பண்றாங்க. நிறைய பேர் இவ்வளவு பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணு கேள்விப்பட்டேன். இவ்வளவு பணம் கட்டி பண்ணியிருக்கோம், இவ்வளவு பணம் கட்டி பண்ணிருக்கான் டைம்ல ஸ்பெஷல் சில பரிகார பூஜை எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரைட், ஓகே, அவங்க தெரிஞ்சு அவங்க பண்றாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க நட்சத்திரம் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கீங்கன்னா பாருங்க. நட்சத்திரம் அனுப்பலைன்னா மட்டும் உங்க நேம் நட்சத்திரம் மட்டும் நீங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க. அது மட்டும் குரூப்ல போட்டு அனுப்பிச்சு விடுங்க. நாம பார்த்துக்கலாம். உங்க ரெக்கார்ட் ஆச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்குவோம். நோ நீட் டு வரி அபவுட் இட். சரியா? நட்சத்திரம் தெரியாதவங்க பேர் போடுங்க. எனக்கு நட்சத்திரம் தெரியலைன்னு போடுங்க. நட்சத்திரம் தெரிஞ்சவங்க நட்சத்திரம் போடுங்க, பரப்பு நட்சத்திரம். நட்சத்திரம் தெரியாதவங்க நட்சத்திரம் தெரியவில்லைன்னு போடுங்க. எல்லாரும் அனுப்பணும். ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகியிருந்தா அவங்களுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்க அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அல்மைட்டி காட், அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அல்மைட்டி ஹோலி சித்தர்ஸ் நீங்க வந்துடுறீங்க. அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அல்மைட்டி காட், அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹோலி சித்தர்ஸ் கண்ட்ரோல் நீங்க வந்துடுங்க. உங்க நேம் ரெக்கார்ட் ஆயிருந்தாலும் போதும், உங்க நட்சத்திரம் இங்க இருந்தாலே போதும். நட்சத்திரம் இல்லாதவங்க நட்சத்திரம் அனுப்பிச்சு விடுங்க. நட்சத்திரம் தெரியாதவங்க எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அதை நாம் பார்த்துக்கோம். சரியா? நான் நெட்டு வரி அபவுட் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு என்ன மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணணுன்றது மட்டும் நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஈஸி டு ஃபாலோபிள் டிப்ஸ் தான். ஒன்றும் பெரிய தலைகளை நிற்கணுன்ற மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையாது. நோ நீட் டு ஸ்பெண்ட் ஈவன் சிங்கிள் ரூபி. ₹1 கூட நீங்க எங்கேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணி பூஜை புனஸ்காரத்தில் பரிகாரத்தில் பேர் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ பணம் கேட்குறாங்க சார், இவ்வளோ பணம் கேட்குறாங்க சார், அந்த பூஜை பரிகாரம் பண்ணாங்களா, இந்த பூஜை பரிகாரம் பண்ணாங்களா. ஈவன் சிங்கிள் ரூபி கூட பண்ண வேண்டாம், தேவையில்லை. நாட் நெசசரி. எல்லாமே கர்மாலஜி ஹீலிங் பார்த்துக்கும், டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கும். நோ நீட் டு வரி. எந்த சந்தேகம் தான் எந்த பாதிப்பும் வராது. சரியா? ஓகே. தென் அடுத்து குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3-4 வீடியோஸ் குலதெய்வத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். பாருங்க, அதை பாருங்க. கூட அடிஷ்னலாக சில விஷயங்களும் சொல்கிறேன். அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான கான்செப்ட். அது குலதெய்வ வழிபாடு தவறுன்றதுக்கு நிறைய எவிடன்ஸோட நான் சொல்லியிருக்கேன். குலதெய்வ வழிபாடு தவறு, குலதெய்வ வழிபாடு சரியில்லை, குலதெய்வ வழிபாடுனால கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான் வரும், குலதெய்வங்கள் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வரும். கொஞ்சம் அடிஷனலாக சில விஷயங்கள் சொல்கிறேன்.
அதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. குலதெய்வம் அப்படின்னா முதல்ல கடவுள்னா யாரு, நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் ஃபண்டமெண்டலே தெரியல. நாம யாரு, கடவுள் யார், நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், கடவுளை கும்பிட்டா நமக்கு என்ன நன்மை, கடவுளை கும்பிடலன்னா நமக்கு என்ன தீமை, இந்த பேசிக் கான்செப்டை எந்த மாதிரியும் யாருமே சொல்லலை. கர்மானதி ஹீலிங்ல தான் சொல்லிக் கொடுக்கும். டாக்டர் எடுங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிக் கொடுக்கும். இந்தா பொடி மருந்து, இந்தா பணம், அப்படி இல்லை. டாக்டர் எடுங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல என்டையர்லி டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறோம். உலகத்திலேயே பெட் இல்லாத ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். பெட்ல வந்து படுக்கணும் அவசியமே கிடையாது, சிங்கிள் பெட்டு கூட கிடையாது. ஆனா ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வைக்காத, பெட்ல படுக்க தேவையில்லாத எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல் கேரா இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்தே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், உங்க வீட்டுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்ற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். எந்த ரிப்போர்ட்டையும் உங்ககிட்ட எதிர்பார்க்காத உங்களை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ். எந்த ரிப்போர்ட்டும் தேவையில்லை. நீங்க அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட்டுமே தேவையில்லை. நேரில் பார்த்தே ஆகணும் கட்டாயம் கிடையாது. நீங்க உலகத்தை எங்க முள்ள வேணா இருக்கலாம், நான் எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க நேரில் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாலே போதும், அதை டயக்னோஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், உங்க நோய்க்கு மருந்தும் கொடுக்க முடியும். தாராளமா. இன்னும் ஹையர் டெக்னிக் இருக்கு. அந்த லெவலுக்கு நீங்க யாரும் வரல, அது வேற மேட்ரு. பட் ஹையர் டெக்னிக், அந்த டெக்னிக்கில் நாம ஹீலிங் கொடுக்கணும். மருந்தே கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. உங்க மருந்தே கொடுக்க தேவையில்லை. இங்க இருந்து கொடுக்குற ஹீலிங்லேயே உங்களை குணப்படுத்திட முடியும். உங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னா கூட அந்த மருந்து இங்கிருந்தே அனுப்ப முடியும். அது வேற ஒரு டிஜிட்டல் மெத்தட்ல, வேற ஒரு டெக்னிக்ல அதை அனுப்ப முடியும். பிசிக்கலா நீங்க சாப்பிடணும் அவசியம் இல்லை. பட் அந்த அளவுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆத்மாக்கள் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு பக்குவம் அடையணும். ஒரு மருந்து கொடுக்குறோம்னா அந்த மருந்து உங்களுக்கு நான் கொடுக்க தேவை. இங்கிருந்தே அந்த ஃபீட் பண்ணா உங்களுக்கு அந்த மருந்து வந்து சேர்ந்துடும். அந்த மருந்து சாப்பிட்ட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இது சொல்லும்போது ஏதோ காது குத்துற மாதிரி, போய் சொல்ற மாதிரி, என்னமோ உருட்டல் உருட்டல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பொய் சொல்ற மாதிரி, ஏமாத்துற மாதிரி, சும்மா தப்பான ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி, மக்களை ஏமாத்துற மாதிரி அப்படி இருக்கும். தெரியல, அது உண்மை. அது பண்ண முடியும். அது வந்து ஹையர் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத், ஹையர் வெர்ஷன் ஆஃப் சீக்ரெட், ஹையர் வெர்ஷன் ஆஃப் டிவைன் சீக்ரெட். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மருந்து எந்த மருந்தா இருந்தாலும் இங்கிருந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியும். நீங்க மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இதை பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு தகுதியா நீங்க வரீங்களான்றது தான் மேட்டர். அந்த அளவுக்கு நீங்க தகுதி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நான் மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த தகுதி நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க ஓகேன்னு சொன்னா போதும், அடுத்த செகண்ட் அந்த மருந்து உங்களுக்கு அந்த உங்க ஆறாக்குள்ள வந்துடும், அது வேலை செய்யும். நீங்க மருந்து சாப்பிட்டா என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் கொடுத்துரும். நீங்க நான் மருந்து அனுப்பணும், நீங்க வாங்கணும் கிடையாது. ஆனா ஹையர் வெர்ஷன் ஆஃப் டிவைன் சீக்ரெட் இருக்கு, நிறைய இருக்கு, நமக்கு தெரியல. என்னமோ ஏந்தமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, சாமி கும்பிட்டோமா, ஏதோ கஷ்டப்பட்டோமா, புலம்பணுமா, ரைட் ஓகே, இப்படியே போய் படுப்பு. கடவுள்னா என்ன, நாம யாரு, நமக்கும் கடவுளுக்கும் என்ன, நாம தான் கடவுள், கடவுள் தான் நாம. ஹையர் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத். அது இப்ப புரியாது உங்களுக்கு. துவைதம் அத்வைதம் ரெண்டு இருக்கு. அத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்ன? கடவுள் ஒருவரே, ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். அவருடைய பகுதி தான் நாம, நாம தான் அவர், அவர் தான் நாம, அப்படின்றது அத்வைதம். அத்வைதம். துவைதம்ன்றது வந்து நீங்க வேற, நான் வேற, கடவுள் வேற, நான் வேற. நீங்க கடவுள், நான் பக்தன், நீங்க கடவுள், நான் பக்தன். அப்போ நீங்க கடவுள், நான் பக்தன், ஒரு துவைதம்னு இருக்கு. அந்த துவைதத்துல இருந்து அத்வைதமா மாறணும். இந்த பேசிக் வந்து இப்படி இருந்தா அப்படி போகணும். இப்ப நான் வேற, நீங்க வேற, நான் பக்தன், நீங்க கடவுள், நான் பக்தன், நீங்க கடவுள். இந்த பக்குவம் வந்த பிறகு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போவாங்க. நான் பக்தன், நீ கடவுள் கிடையாது, நானே தான் கடவுள் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல உணர்வோம். அது ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத். இப்ப தெரியாது. லோயஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத் தான் இப்ப குலதெய்வத்தை கும்பிட்டு தெரியாம முட்டாள்தனமா கும்பிட்டு இருக்கோம். ஒரு சகோதரர் கூட கேட்டிருந்தார் நேற்று, குலதெய்வத்தை பத்தி எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, என்கிட்ட டிஃப்ரெண்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்ற கருத்துக்கும் நான் சொல்ற கருத்துக்கும் என்கிட்ட டிஃப்ரெண்ட் தான். பட் கம்பைன் பண்ணி பாருங்க, நான் சொல்ற கருத்தை யாராலும் மறக்க முடியாது, அவங்க சொல்ற கருத்தை மறக்க முடியும். அதை ப்ரூவ் பண்ண முடியாது. நான் ப்ரூவ் பண்ணுவேன் உங்களுக்கு. ப்ராக்டிக்கலா லைஃப்ல நீங்களே பார்க்கலாம். அந்த வீடியோ பாக்குறேன், ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். 3-4 வீடியோ இருக்குமா, 4 வீடியோ இருக்குமா, சாரையும் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நேற்று. இன்னும் எதாவது இருந்தாலும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அந்த கர்மா வீடியோ, கர்மா சம்மந்தப்பட்டது பேசுறதுக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, அது வீடியோ அனுப்பிச்சு விடுங்க.
அது பாருங்க, அந்த வீடியோ பழைய வீடியோ நீ ஏற்கனவே பேசியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. அதுலேயும் இன்னும் கிளாரிட்டி வரலன்னு நம்ம அடுத்தது பேசலாம். சரியா? குலதெய்வ வழிபாடு தேவையில்லை, குலதெய்வ வழிபாடு தவறானது, முழுக்க முழுக்க தவறானது. குலதெய்வம் நான் நினைச்சு கும்பிடுறது, குலதெய்வத்தை கும்பிடவில்லை, தெய்வம் எல்லாம் கிடையாது. அங்கே நாம தப்பா கும்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம தப்பா படையல் போட்டுட்டு இருக்கோம், தப்பா கும்பிட்டு தப்பா வேற வம்பை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றோம், நம்மளையும் அறியாம விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இது வந்து ஃபியூச்சர்ல நான் இன்னும் தெளிவா எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு விளக்கி சொல்றேன். குலதெய்வம்லாம் கிடையாது. குலதெய்வம்ன்ற என்ன அப்படின்னா, இறந்து போன நம்முடைய முன்னோர்கள்னு ஆவிகள், அவங்க மறுபிறவி எடுக்காம நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் என் பரம்பரையை காப்பாத்துறேன், என் மகனை காப்பாத்துறேன், என் மகளை காப்பாத்துறேன், என் பேரனை காப்பாத்துறேன், என் பேத்தியை காப்பாத்துறேன், என் கொள்ளு பேரனை காப்பாத்துறேன், என் கொள்ளு பேத்தியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அடுத்த உயர்நிலைக்கு போகாம இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்கள நம்ம ஆளுங்க குலதெய்வம்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை நம்ம ஆளுங்க குலதெய்வம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மனிதனுடைய நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கிறோமோ திருப்பி அங்க போய் சேரணும். கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், திரும்பி கடவுள்கிட்ட போய் சேரணும். கடவுள்கிட்ட இருந்து வெளியே வரும்போது அறியாமையில வரோம். அந்த வாழ்க்கையில பல அனுபவங்களையும் பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தேர்ந்து ஞானத்தோட திருப்பி உள்ள போகணும். பிறக்கும்போது அஞ்ஞானத்தோட பிறக்கிறோம், இறக்கும்போது ஞானத்தோட இறக்கணும். பிறக்கும்போது அஞ்ஞானத்தோட, ஞானம் இல்லாம அறியாமையில நம்ம பிறந்து வரோம். அந்த பல பாடங்களை வாழ்க்கையில முழுசா பாடம் கத்துக்கணும். நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன், ஸ்கூலோட காலேஜோட யூனிவர்சிட்டியோட படிக்க முடியறது இல்லை. டில் த டேட் ஆஃப் டெத் டைம், அந்த மரண தருவாயில கூட நம்ம சில பாடங்களை கற்றுக்கொண்டு தான் வந்து நம்ம இறக்குறோம்னு சொல்லியிருக்கேன். அந்த மரண தருவாயில் கூட இறைவன் வந்து அவங்க எவ்வளவு கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட இறைவன் அவங்களுக்கு அந்த லைஃப் எல்லாம் உணர்த்துவார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோமால இருப்பார் 6 மாசமா, அது உங்களுக்கு. பட் டிவைனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அந்த அந்த கனெக்ஷன் இருக்கும், அந்த லிங்க் இருக்கும். அந்த வாழ்க்கையில நீ என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்க, எதெல்லாம் நீ பண்ணியிருக்க, எதுக்காக நீ இந்த கர்மா இந்த பூமிக்கு வந்த, நீ வந்த பிறகு எந்த வேலை செஞ்ச, எந்த வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படி நமக்கு அந்த சினிமாவில் ஓட்டுற மாதிரி ஓட்டுவார். எல்லாமே ஆடியோவோ ஓடும், வீடியோவோ ஓடும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. இறைவனுக்கும் அந்த அந்த ஆத்மாவுக்கும் தான் அந்த விஷயம் தெரியும். ஆக்சிடென்ட் கேஸை ஒன்றை தவிர மற்ற எல்லா கேஸுகளுக்கும் இது நடக்கும். இறைவன் கருணையில் அப்போ கூட உங்களுக்கு பாரு, இதெல்லாம் பண்ணியிருக்க, எல்லாம் செஞ்சிருக்க, இதுக்காக தான் நீ வந்திருக்க, வந்த வேலை நீ செய்யல பார்க்கோ, இப்பயாவது மன்னிப்பு கேட்டுக்கோ, இப்பயாவது நீ அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கோ, இப்ப எல்லாம் கர்மா கிளியர் பண்ணிக்கோ, டிஸ்கஷன் நடக்கும். அந்த இறை சக்திக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நடக்கும். அதுலயும் கேட்டு உருப்படுறதுன்னு கொஞ்சம் மேல போயிடுவாங்க. அதுலயும் கேட்டு அது உருப்படாத மத்தியா இருக்கிறவங்க திருப்பி அது லோ லெவல்ல இறந்து அடுத்த பிறவி எடுப்பாங்க. அப்போ கூட இறைவன் கருணையில் வருதான். சரிங்களா? அப்போ அந்த கடவுள் சக்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப அந்த கடவுள் சக்தி வந்து என்னன்னா, நாமும் அறியாமையை வரும், அறிந்து போகணும், ஞானத்தோட போகணும். ஞானம் இல்லாம வரும், ஞானத்தோட நம்ம போதும். டில் த டேட் ஆஃப் டெத் மினிட், அது வரைக்கும் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். அப்ப கத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போகணும். அப்ப வந்த ஒரு ஆத்மா திரும்பவும் கடவுள்கிட்ட போய் சேர்றதுதான் இயற்கை நியதி. அது எத்தனை பிறவி இருந்தாலும் பிறவி எடுத்தாலும் போய் சேர்ந்துதான் ஆகணும். ஆனா வந்த ஆத்மா வாழ்க்கையில பூமியில இருக்கின்ற பற்றின் காரணமாக நீ அடுத்த லெவலுக்கு இறைவன்கிட்ட போகாம, நான் தான் காடு, நான் தான் செக்யூரிட்டி, நான் என் பேரனை பாத்துக்கிறேன், என் பேத்தியை பாத்துக்கிறேன், கொள்ளு பேரனை பாத்துக்கிறேன், கொள்ளு பேத்தியை பாத்துக்கிறேன், மகனை பாத்துக்கிறேன், மகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்றது, இவங்களை குழந்தை பார்க்கறது, இவங்களுக்கு நல்லா டெலிவரி ஆகுறது, அப்புறம் இவங்களை வளர்த்துறது, அப்புறம் இவங்களுக்கு படிக்க வைக்கிறது, இவங்களுக்கு கல்யாணம் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு பேரம்பேத்தியை பார்க்க வேண்டியது, அப்புறம் திருப்பி அவங்கள வளர்த்த வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, பேரம்பேத்தி பார்க்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, பேரம்பேத்தி, இப்படியே இதையே பார்த்துட்டு இவர் உட்காந்துருப்பாரு. ஆயிரக்கணக்கான ஜென்மா பிறவி எடுக்காம, ஆயிரக்கணக்கான ஜென்மா பிறவி எடுக்காம உட்காந்துருப்பாரு. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆண்களா இருந்தா ஆண் தெய்வம்னு சொல்றீங்க, பெண் தெய்வம் தான் பெண் தெய்வம்னு சொல்றீங்க. குலதெய்வம் ஆண்களா இருந்தா ஆண் தெய்வம் பாருங்க, அதுக்கு 1000 குலதெய்வங்கள் பேர் இருக்கு. பெண்களா இருந்தா பெண்கள் குலதெய்வம் 1000 பேர் இருக்கு. இப்படி ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. எங்க அடுத்த பிறவிக்கு நாம போகணும், ஞானத்தை அடைந்து அடுத்த லெவலுக்கு போக, இறைவனோட போய் சேரணும்ன்ற நினைப்பு இல்லாம மறுபிறவி எடுக்காம, ஏன் பரம்பரை இருக்கு, ஏன் குடும்பம் இருக்கு, ஏன் குடும்பம் இருக்கு, ஏன் பரம்பரை இருக்கு, எங்க சொத்து பத்து, எங்க நிலம்,
எங்க பரம்பரை, எங்க தோட்டு துறவு, எங்க சொத்து, இதை பார்த்துக்கணும், எங்க பொழப்பு, இப்படி நீங்க குடும்பம் குடும்பம் இப்படியே மேல போகாம கீழே சுத்திட்டு இவங்க தான் குல தெய்வங்கள் நீங்க கும்பிடுறீங்க. இறந்து போய் மறுபடியும் எடுக்காம இறைவனுடைய டிவைன் பிளான் படி அடுத்த லெவலுக்கு போகாம அங்கெல்லாம் போகாம கட் அடிச்சுட்டு காலேஜ் போனா காலேஜ் போய் படிக்காம ஸ்கூல் போய் படிக்காம கட் அடிச்சு சினிமா பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ரைட்டா? போறது எதுக்கு? போய் ஒழுங்கா படிக்கணும். ஸ்கூல்ல போறது எதுக்கு? ஒழுங்கா காலேஜில் போய் படிக்கணும். நீங்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு விடுவாங்க, நீங்களும் சொல்லிட்டு வருவீங்க. ஹாஸ்டல் வார்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு, ஹாஸ்டல் இருந்து படிக்கிறவங்களும் ஹாஸ்டல் வார்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பிள்ளைங்க கரெக்டா காலேஜ் போயிருக்காங்க, ஸ்கூல் போயிருப்பாங்க. இவங்க போய் சினிமா தியேட்டர் உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஸ்கூல்லையும் சரி, ஸ்கூல் பீரியட்லையும் சரி, காலேஜ் பீரியட்லையும் சரி, கட் அடிச்சு சினிமா போயிருப்பாங்க, ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஓ பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்கு, பிள்ளைங்க காலேஜ் போயிருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டல் வார்டுன்னு நினைச்சுன்னு இருப்பாரு. பசங்களாம் நம்ம கிட்ட பசங்களாம் கரெக்டா ஸ்கூல் போயிருக்காங்க, காலேஜ் போயிருப்பாங்க. ஹாஸ்டல் வார்டுங்க டேக்கா கொடுத்துட்டாங்க, சினிமா பார்த்துங்கிறாங்க, அங்கே சுத்திங்கிறாங்க. யாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மாட்டிக்குவாங்க ஒர்க் ஸ்டேஜில், அப்புறம் மாட்டிக்கினா பனிஷ்மெண்ட் உண்டு, அது வேற சமாச்சாரம். அதே மாதிரி நாம போக வேண்டிய இடத்துக்கு போகாம இப்போ எப்படி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கட் அடிச்சு சினிமாவுக்கு சுத்திங்கிறோம், இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த பிறவிக்கு போகாம, அடுத்த லெவலுக்கு போகாம, இறைநிலையை அடையத்துக்கு போகாம, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் பேரங்குட்டி, என் பிள்ளைக்குட்டிங்க, என் சொத்து, என் நிலம், எக நட்டு, என் சொத்து, என் எஸ்டேட்டு, இப்படி அந்த லௌகிக விஷயத்துல இப்படி உட்கார்ந்து நான் காப்பாற்றணும் உட்கார்ந்துக்கிறாரு. இதைத்தான் நீங்க ஆண் குல தெய்வங்களாகவும் பெண் குல தெய்வங்களாகவும் வழங்கி வருகிறது. இதை என்ன பண்றீங்கன்னா, ரெண்டு தப்பு பண்றீங்க. குலதெய்வத்தை கும்பிடுறதுனால, குலதெய்வத்தை நீங்க கும்பிடுறதுனால அவங்க மேலுக்கு போக விடாம நீங்க தடுத்துட்டு இருக்கிறீங்க. அவங்க மேலுக்கு போக விடாம நீங்க தடுத்துருக்கீங்க. அந்த கர்மா உங்களுக்கு சேரும், நெகட்டிவ் கர்மா. நெகட்டிவ் கர்மா, யூ ஆர் எர்னிங் நெகட்டிவ் கர்மா. குலதெய்வத்தை கும்பிடுவதன் மூலம். குலதெய்வமாக இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹையர் லெவலுக்கு போகாம உங்களை இருக்கிறது என்ன, ஹையர் பீயிங், உயர்தரமான உங்களை முழுமையாக படைத்த இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த கடவுளை உணர விடாம நீ என்னையே கும்பிடு, நான் பாத்துக்கிறேன், என்ன கும்பிடு, என்ன செய்யறேன், என்ன பாத்துக்கோ, நான் கும்பிடுறேன், நீங்க என்ன கும்பிடுங்க, எனக்கு தேவையான வச்சு கும்பிடுங்க, எனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் வச்சு கும்பிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ராங்கா டைவர்ட் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கும் கர்மா சேரும். பிகாஸ் இஸ் ஆர் ஷி இஸ் ராங்லி கைடிங் யூ. அந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு தவறாக வழிகாட்டுதல் காட்டுவதனால் நீங்களும் பாதிக்கிறீங்க, அவங்களும் பாதிக்கிறாங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டுனால ரெண்டு பேருமே மியூச்சுவலா பாதிக்கிறீங்க. அவங்க தப்பான வழிகாட்டுதல உங்களை கைட் பண்ணனால நீங்க பாதிக்கிறீங்க, நீங்களும் தப்பா அவங்கள வழி நடத்துறதுனால அவங்களுடைய வழியில் நீங்க போறதுனால நீங்களும் பாதிக்கிறீங்க, அவங்களும் பாதிக்கிறீங்க. மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இது, மியூச்சுவல் பெனிஃபிட் கிடையாது, மியூச்சுவல் சஃபரிங். மியூச்சுவல் பெனிஃபிட் கிடையாது, தப்பு. மியூச்சுவல் சஃபரிங். என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். பழமொழி இருக்கா, தமிழ் பழமொழி. குலதெய்வத்தால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. சூப்பர் பழமொழி. என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். குலதெய்வத்தால் நீங்க கேட்டுறீங்க, உங்களால குலதெய்வம் கேட்டுது. இப்படிதான் போயிட்டு இருக்கணும், வீணா போயிட்டு இருக்கு. குலதெய்வம் என்பது கடவுள் கிடையாது, நீங்களா வச்சுக்கிட்ட பேரு. குலதெய்வம் தெய்வங்கள் கிடையாது. அது ஒரு உங்க குடும்பத்துல ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்து அடுத்த லெவலுக்கு போகாம இறைவன் என்ன வழிமுறை வச்சிருக்காரோ அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். அந்த லெவலுக்கு போகாம கீழேயே உட்கார்ந்து இந்த லௌகிக வாழ்க்கையில, இந்த குடும்ப வாழ்க்கையில அந்த பந்த பற்று பாசத்தை விட முடியாம உங்களை நான் காப்பாத்துறேன், என் குடும்பம், என் இனம், என் குலம் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் தவறாக வழிகாட்டுவதன் மூலம் அவர்களும் மேல்நிலை பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. நீங்களும் அவங்கள தப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ற பேச்சு கேட்டு வீணா போறதுனால நீங்களும் பாதிக்கிறீங்க. ரெண்டு பேருமே மியூச்சுவலா சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க. தெய்வம்ன்றது ஒண்ணு, நீங்க தெய்வத்தோட ஒரு பகுதி. கடவுள் 100% நீங்க 1%. கடவுளின் இழிந்த நிலை மனிதன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுளுடைய இழிந்த நிலை மனிதன். நீங்க அந்த நிலை உயர 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 நீங்களே கடவுளா மாறிடுறீங்க. 800 கோடி மக்கள் இல்ல, கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். 850 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை கோடி மக்களும் கடவுளுடைய வடிவங்களே. ஹையர் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத். அது இப்ப புரியாது, என்ன டாக்டர் உடறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. டாக்டர் ஏதோ உடவிட்டு இருக்கிறாரு, அவருக்கு புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன்.
உங்களால புரியாத போது அதை உளருதுன்னு சொல்றீங்க. பொதுவாக மனிதர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் ஒரு லூசுப்பா, அவன் ஒரு கிறுக்கு பையன்பா, அவன் ஒரு டைப் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா, நாம அவனை புரிஞ்சுக்கல. அவனுடைய மென்டாலிட்டியை, அவனுடைய போக்கை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னா நம்ம அவன் லூசுன்னு முத்திர குத்திடுறோம். பெரும்பாலும் பாருங்க, அவன் லூசு, அவன் அவன் ஒரு கிறுக்கு பையன்பா அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம அவங்கள சரியா புரிஞ்சுக்கல. அவனுடைய ஆட்டிடியூடை நம்ம சரியா புரிஞ்சோன்னா அவன் லூசு, நாம முத்திர குத்திடுவோம். அவன் லூசா இல்லையான்றது வேற சமாச்சாரம். பட் நாம சரியா புரிஞ்சுக்கலான்றதான் மேட்டர். கடவுளுடைய விஷயத்திலையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நாம கடவுளை சரியா புரிந்து கொள்ளாத எதெல்லாம் கடவுள் இல்லையோ அதெல்லாம் கடவுள் கும்பிட்டுக்கிறோம். எதெல்லாம் கடவுள் இல்லையோ அதையெல்லாம் கடவுள் கும்பிட்டு வீணா போயிருக்கிறோம். எது கடவுளோ அதை நாம கும்பிடல. அது கூட நம்மளுடைய பேட் கர்மானா பண்றது தான். அந்த பேட் கர்மா நம்மகிட்ட இருந்தால்தான் அப்படி தப்பு தப்பா போயிடும். நம்ம கிட்ட அந்த குட் கர்மா வேலை செய்யும் பொழுது அது உண்மையான கடவுள் என்னன்னு புரிய வரும். நீங்க கிறிஸ்டல்ல நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். எது உண்மை எது தவறு, எது சரியான பாதை தவறான பாதை, எதுல போனா நல்லது கிடைக்கும் எதுல போனா கெட்டது கிடைக்கும் பாயிண்ட் பண்ணி உங்க மனசுல தோணும், ஆட்டோமேட்டிக்கா தோணும். ஏன்னா கடவுளோட லிங்க் ஆயிடுறீங்க. இப்ப குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது கடவுளுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த லிங்க் ஆகிக்கிறீங்க. கடவுளுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? இந்து மதத்துல அசுரர்கள்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாத்துலையும் சாத்தான்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ஆப்போசிட்டான விஷயம் வந்து இந்து மதத்துல அசுரர்கள், தேவர்கள் அசுரர்கள், தேவர்கள் அசுரர்கள், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அப்ப தேவர்களுக்கு சப்போர்ட்டா இறைவன் வந்து சப்போர்ட் பண்ண நம்ம படிக்கிறோம், புராணங்களை படிச்சிருக்கோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஃபைட்டு. தேவர்களை வந்து அசுரர்கள் வந்து துன்புறுத்துறாங்க. அப்ப பகவான் கிருஷ்ணரோ அல்லது சிவபெருமானோ வந்து உங்களை காப்பாத்துறாங்க. புராணங்களை படிச்சிருப்பீங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாத்திலையும் சைத்தான், சாத்தான், தேவனுக்கு விரோதமாக சாத்தான் செயல்படுகிறது. அல்லாவுக்கு விரோதமாக சைத்தான் செயல்படுகிறது. சைத்தான்கிட்ட விலகி இருங்கள் அல்லாஹ் சொல்றார். சைத்தானிடம் விலகி இருங்கள் அல்லாஹ் சொல்றார். சாத்தானிடம் விலகி இருங்கள் கர்த்தர் சொல்றார். சாத்தானிடம் விலகி இருங்கள் கர்த்தர் சொல்றார். ஸோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கணும். ஸோ இப்போ அந்த குலதெய்வ வழிபாடுன்றது முழுக்க முழுக்க தவிர நான் இதை பற்றி இன்னும் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா இது பத்தாது, இன்னும் தெளிவாக விளக்கம் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த படம் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கு பிறகு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு போடுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாடு தவறு, நம்ம தப்பாக கும்பிட்டுட்டு இருக்கோம். குலதெய்வ வழிபாடு கும்பிடுறதுனால என்னென்னலாம் வந்து நம்ம சஃபர் ஆகிறோம், குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றலை, நம்மளை டீல விடுது, அப்படி ஒரு இதுவே இல்லை அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வேணா பேப்பரோட வச்சு உங்களுக்கு பேப்பரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவிடன்ஸோட உங்களுக்கு நான் கிளாஸில் ப்ரூஃப் கொடுக்குறேன். அதை நீங்கள் மறக்க முடியுமா பாருங்க. நியூஸ் பேப்பர் சாதாரண எங்கேயும் போகண்டாம், தினம் வர பேப்பர் தான் எடுப்போம், தினம் வர பேப்பர் தான் எடுப்போம். நான் மெயினாக சொல்றது வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் இறந்தவங்கள கேஸை 4-5 கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குலதெய்வ வழிபாட்டுக்கே போறாங்க, குலதெய்வ வழிபாட்டு போறாங்க, போயிட்டு யாரும் விடுங்க சார் இல்லை, 4-5 கேஸ் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன், வீடியோவில் பேசியிருக்கேன். அதை மறக்க முடியுமா உங்களால? குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வரும்போதே ஆத்திர அடிச்சுட்டு போயிடுறாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரும்போதே ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. பாடி வரத்துக்கு சென்னைக்கு வரத்துக்கு 3 நாள் ஆகுது, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வரத்துக்கு 3 நாள் ஆகுது. இந்த மாதிரி குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வீடு வந்து சேரல யாருமே. குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வீடு வந்தே யாரும் சேரல. ஏன் கேள்வி கேட்டிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. குலதெய்வ வழிபாடு வேணும், குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க, ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க, மற்றவங்க சொல்றாங்க. நான் ஒண்ணுதான் அது தப்புன்னு சொல்றேன். அதுதான் சகோதரோடு கேட்டிருந்தார், நேற்று போட்டிருந்தார். குலதெய்வ வழிபாடு பத்தி எல்லாரும் இப்படி சொல்றாங்க, எல்லாரும் இப்படி கும்பிடணும், இப்படி செய்யணும். குலதெய்வ வழிபாடு கும்பிடலன்னா எந்த தெய்வமும் சப்போர்ட் பண்ணாது, குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். நீங்க மற்ற தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடனாலும் குலதெய்வத்தை கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிட்டாதான் மற்ற தெய்வமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். எல்லாம் குலதெய்வத்தை நீங்க கும்பிடலன்னா வேற எந்த தெய்வத்தை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. குலதெய்வத்தை கும்பிடலன்னா வேற எந்த தெய்வத்தை கும்பிடாலும் பிரயோஜனம் இல்லை, நோ பெனிஃபிட் அட் ஆல், கொஞ்சம் கூட பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றீங்கன்னு நேற்று சகோதரர் கேட்டிருந்தார். அதுக்குண்டான ஆன்சர் தான். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியல. இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பழைய வீடியோஸை பாருங்க. இப்போ சொன்ன விஷயத்த கொஞ்சம் மனசில் போட்டு பாருங்க. நான் வந்து பெரியார் மாதிரி எதிர்ப்புவாதம் பண்ணி பேசணுன்றது கிடையாது. நானும் வந்து உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான ஆத்திகவாதி தான். கடவுள் மறுப்பு கொள்கையாளன் தான் நானும். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிடையாது. ஆனா
கடவுள் அப்படின்னு பேரை சொல்லிக்கிட்டு எதையோ கும்பிட்டுக்கிட்டு நாம வீணா போயிட்டு இருக்கிறது. உண்மையான கடவுள் என்ன, உண்மையான கடவுள்கிட்ட எப்படி கான்டாக்ட் வச்சுக்கணும், உண்மையான கடவுளை எப்படி ப்ரே பண்ணணும், அவரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவரை எப்படி பயன்படுத்தணும் தெரியலையே அப்படின்ற வருத்தத்தால வேதனையால நான் இதை திருப்பி சொல்றேன். தயவு செய்து இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டு தொலைங்க, வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் குலதெய்வ கோயில போயிட்டு ஏன் இத்தனை பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு? இந்த 4 பழைய வீடியோ பாருங்க, ஸ்பெசிஃபிக்கா பாருங்க, பழைய வீடியோ பாருங்க. இந்த டவுட்ஸ் இதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு நிறைய பேர் சென்னையை சேர்ந்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பாட் டெத், வீட்டுக்கே யாரும் வரல. ரீசெண்டான ஒரு மெசேஜ் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி படிச்சது. குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு பைக்ல வராங்க, நார்த் மெட்ராஸ் பைக்ல போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. ரீசெண்டாக பார்த்த மெசேஜ் எனக்கு டெய்லி பேப்பர்ல வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல பேப்பரை பார்க்கல. 1 மந்த்துக்கு மேல பேப்பர், டிவி நியூஸ் எல்லாம் பார்க்குற பழக்கமே கிடையாது. பேப்பர் தான் பார்ப்பேன். இந்த பேப்பரும் 1 மந்த்தா பார்க்கவே இல்லை, டைம் இல்லை, பார்க்கல. ஒய்ஃப் கூட சொன்னாங்க, பேப்பரா வருது, தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்னாங்க. பார்க்குறேன் வைமா, பொறுமையா பார்க்குறேன். எல்லாரும் அன்னன்னைக்கு பேப்பர் அன்னன்னைக்கு பார்ப்பாங்க, நீங்க மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்குறீங்கன்னாங்க. என்ன பண்றது, நேரம் இல்லை, சரி பார்த்துக்கிறேன் வைமா அப்படின்னு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2 months பேக் வந்து இங்க சென்னையில ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு, ஏதோ சவுத்துல ஏதோ கோயிலுக்கு போயிட்டு, சென்னை சேர்ந்தது, நார்த் மெட்ராஸ் திருவள்ளூர் பக்கம் ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிருக்காங்க. வண்டி அடிச்சது, ஸ்பாட்லேயே டெத், இறந்துட்டாங்க. ரீசெண்டா பார்த்தேன். எல்லாமே ஸ்பாட், யாரும் பொழைச்சவங்களே யாரும் இல்லை, ஸ்பாட் டெத். ஏன் குலதெய்வம் அவர்களை காப்பாற்றவில்லை? அப்பதானே போய் கும்பிட்டு வராங்க. அப்பட கொடுமா தண்டனை கொடுக்கணுமா என்ன? அப்படியே கூட பனிஷ்மெண்ட் கொடுங்க, ரைட், ஓகே. வேற ஏதாவது வகையில கொடுக்கலாமா? அப்படி ஸ்பாட்ல அடிபட்டு நசுங்கி கை கால் எடுக்க முடியாம, உடம்ப பார்க்க முடியாம, பார்ட் தலை எது, கால் எது, மூளை எது, கண் எதுன்னு தெரியாம அப்படி வாரி வலிச்சு மூட்டை கட்டி கொண்டு போற மாதிரியா ஒரு கொடுமையான மரணத்தை கொடுக்கணும் அந்த குலதெய்வம்? சொல்லுங்க. அப்ப அது என்ன குலதெய்வம்? நீங்க அப்படி விரதம் இருந்து அது போய் கடா வெட்டி, கோழி வெட்டி, ஆடு வெட்டி, அதை வெட்டி, இதை வெட்டி, காசு செலவு பண்ணி, கடன் வாங்கி எதுக்கு செலவு பண்ணி, என்ன பிரயோஜனம்? என்ன பெனிஃபிட்டை கண்டீங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டீங்க? பழைய வீடியோ கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் சொன்னதே கொஞ்சம் அசை போடுங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். அடுத்த அதான் என்ன டவுட்ஸ் வருதோ அது போடுங்க, நான் கிளியர் பண்றேன். குலதெய்வ வழிபாட்டுன்னு வெளியே வந்துருங்க, அது விட்டுடுங்க, வேண்டாம். கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுளை நோக்கி நீங்க போங்க, அவரை கும்பிட போங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அவங்க புண்ணியமா போறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், நாம வந்து இறந்தவங்களை கும்பிடும் பொழுது அமாவாசை நாட்கள்லையும் அந்த 84 நாட்கள்ல கும்பிடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நாட்கள்லையும் இப்ப ஆச்சு. இப்ப அடுத்தது இந்த புரட்டாசி மாசத்துல இந்த மகாலய பட்சம் வருது, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். மகாலய பட்சம்ன்றது நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்ம குடும்பத்துல பிறந்து இறந்த நம்முடைய முன்னோர்களுக்காக அந்த 15 நாளும் அவங்களுக்கு வழிபடணும். அந்த 15 டேஸும் கண்டினியூஸா அந்த பௌர்ணமியில ஆரம்பிச்சு அமாவாசை முடிக்கும் 15 டேஸும் வழிபடணும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், டீட்டெயிலாக விளக்கம் சொல்லுவோம். போன வருஷமே அதை பத்தி பேசிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அந்த வீடியோ அனுப்ப சொல்றோம் பாருங்க, நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுவோம், அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இப்போ அதில் என்ன சொல்லுவோம், நீங்க வந்து என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவங்கிட்ட வந்து நீங்க வாழ்ந்த காலத்துல நாங்க ஏதாவது மனசு புண்படுற மாதிரி நடந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. வாழ்நாளில் அவங்க ஏதாவது உங்களோட மனசு புண்படுற மாதிரி நடந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துருங்க, மன்னிச்சிருங்க, நல்லா இருங்க, நல்லா அடுத்த லெவலுக்கு போயிட்டு கடவுளாக சேர்ந்து நல்ல பெறப்பட்ட பெருவாழ்வை அடைஞ்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணணும். நாமளும் பிளஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங் கேட்கணும். இதுதான் செய்யுங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க சொத்தை பார்த்துக்குங்க, எங்க இடத்துல போறங்க, எங்க வீட்டுல பேரனா வரணும், எங்க வீட்டுல பேத்தியா வரணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும் அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க. நம்ம லௌகிக சம்பந்தப்பட்ட இந்த வாழ்க்கையில நமக்கு எந்த டிமாண்டோ இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எந்த காரணத்தை கொண்டும் அமாவாசை நாள்லயோ முன்னோர்கள் வழிபாடு நாளையோ கேட்கக்கூடாது. நான் பல வகுப்புகள்ல பல வீடியோஸை திருப்பி சொல்லியிருக்கேன். அதுதான் இன்னைக்கும் சொல்றேன். ஏன் அந்த பட்டை நாம கொடுத்துட்டோம்னா இங்க வந்துருவாங்க, இன்னும் மேல போக மாட்டாங்க, அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க, இங்கே நின்றுடுவாங்க. நீங்க கேட்க அப்படியா, பேரனுக்கு இப்படி வேணுமா, பேத்திக்கு இப்படி வேணுமா, மகனுக்கு இப்படி பார்க்கணுமா, மகனுக்கு இப்படி பார்க்கணுமா, இந்த லெவலில் இப்படி கீழே வந்துருவாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்த வேலை முடிஞ்சு கடன் முடிஞ்சு அவங்களை அனுப்பிடணும், சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும், கூப்பிடக்கூடாது.
அதனாலதான் நீங்க ஆவியோட தொடர்புல கூட அவங்க முடிஞ்சது கூப்பிடாதீங்க நான் சொல்றேன். நான் எங்க அப்பாவை கூப்பிடணும், அவங்க கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், அவங்க சண்டா பண்ணி கொடுங்க போதும், நீங்க அவளை கூப்பிட்டு பேசுங்கன்னா வேண்டாம், போதும் கூப்பிட்டது போதும், பேசுனது போதும், இதுக்கு மேல அவங்க கட் பண்ணி அவங்க நல்ல உயர்நிலைக்கு போகிறதுக்கு கொடுங்க. நீங்க அவன் திருப்பி கூப்பிட்டு வச்சு அந்த உறவை ரினியூல் பண்ணி புதுப்பிச்சு திருப்பி வச்சுக்காதுங்க, அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சு விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் அப்படிதான் செய்யணும். அதான் தட் இஸ் த ப்ராப்பர் வே. அவங்களே அடுத்து ஒண்ணும். ஆமா, அதை விட்டாம நீங்க கூப்பிட்டு வச்சுட்டு குழந்தையும் கும்பிட்டா அவங்களும் உருப்படுறதில்லை, நாமளும் உருப்படுறதில்லை, 2 பேரும் உருப்படுறதில்லை. உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். சரியா? நான் சொல்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். நான் கொஞ்சம் சொல்றது உங்களுக்கு வருத்தமாகவும் இருக்கலாம், கோபமாகவும் இருக்கலாம், டென்ஷனாகவும் இருக்கலாம், எமோஷனாகவும் இருக்கலாம். இல்லை டாக்டர் இப்படி சொல்றாரு, பட் இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. தெரியாம இருக்கிறீங்களே, அறியாம இருக்கீங்களே, அந்த வருத்தம் ஆதங்கம் தான். அந்த உண்மையை தெரிஞ்சதுனால, அந்த உண்மையை தெரியாம இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அந்த வருத்தம் ஆதங்கத்துல தான் நான், அந்த வருத்தம் வேதனையில தான் நான் இதை சொல்றேன்னா ஒழிய உங்களை மனசை புண்படுத்தணும், உங்க மனசை நோகடிக்கணும், உங்களை இன்சல்ட் பண்ணணும், உங்களுடைய ஒரு மத நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா, ஒரு கடவுள் நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா பேசணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இப்படியெல்லாம் அறியாமையில கஷ்டப்பட்டுட்டு, நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு, அவங்களையும் கஷ்டப்பட்டுட்டு, 2 பேருமே கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, 2 சாராருமே கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, அது வெளியே வாங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தோட தான் நான் இதை சொல்றேன். தயவு செய்து யாரும் என்னை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது உங்க மனசு கும்பிடுற மாதிரி நான் பேசியிருக்கேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. சரியா? தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் யார் மனசையும் புண்படுத்தணும்னு சொல்லலை. தெரியாம இருக்கீங்களா, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். புரியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களேன்னு சொல்றேன். திரும்பவும் நான் சொன்னது உங்க மனசை யாராவது புண்படுத்திருந்ததுன்னா, உங்க மனசு வேதனைப்பட்டதுன்னா, உங்க மனசு புண்படுற மாதிரி நான் பேசிட்டேன்னா தயவு செஞ்சு நான் திரும்பவும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, நீங்க தவறா போயிட்டு இருக்கீங்க, அதை மாத்தி வரணுன்றதுக்காக தான் நான் சொன்னபடியே யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்றதோ, யார் மனதையும் வேதனைகளை செய்ய வேண்டும் என்றோ, யாருடைய மனசுக்கும் புறம்பாக பேசி உங்க மனசை நோக்கடிக்கணும் என்னுடைய நோக்கம் கிடையாது. தயவு செஞ்சு திரும்பவும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க, குல தெய்வத்தை அவாய்ட் பண்ணுங்க, நல்லா இருங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. சரியா? நம்ம நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க.
நன்றி நன்றி. ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா.